ஓம் சாந்தி 14/12/2024 காலை முரளி. ஓம் சாந்தி பாப்தாதா மதுபன். சிவத்தந்தைய பிரம்மா தந்தையோட அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடலுக்கு வந்திருக்கிறார். நம்மள இறை மாணவர்கள் மிக கவனமா ஆத்ம அபிமானிகளிலிருந்து நம்மளுடைய கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களிடம் மண் மனாபவ மத்தியாஜிபவ என்ற கூர்மையான அம்பு இருக்கிறது. நம்ம கிட்ட 2 அம்பு இருக்குதான். மண்மனாபாவன்றது பாபா நினைக்கிறது, மத்தியாஜி பாபான்றது பிரம்மா விஷ்ணு சங்கர்ல நடுமத்தியில இருக்கிறது விஷ்ணு லட்சுமி நாராயணோட இணைந்த சொரூபம். இந்த 2 நினைச்சாலே மாயா ஓடின்றாரு. இது கூர்மையான அம்பு. இது இந்த அம்புகளால நீங்க மாயாவின் மீது வெற்றி அடைய முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப மாயா எப்படி வருது? மாயா புத்தியில விதவிதமா அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம்ன்றது விதவிதமான டெஸ்ட் மாதிரி வருது. இது நமக்கு அந்த டைமுக்கு அந்த மாயா பெருசா தெரியுது. அந்த டைம்ல நம்ம இந்த அம்பு மண்மனாபவன்றது சிவபாபா நினைக்கிறது மற்றும் லட்சுமி நாராயணனுடைய இணைந்த சுரூபத்தை நினைக்கிறது. இது 2த்தையும் நினைக்கும் போது நான் இந்த மாதிரி ஆக போறேன், எனக்கு பாபா வந்திருக்காரு, எனக்கு இதெல்லாம் முக்கியம் கிடையாது அப்படின்ட்டு நம்ம மாயை மீது வெற்றி அடைய முடியும்னு சொல்றாரு. கேள்வி: குழந்தைகளுக்கு பாபாவின் உதவி எந்த ஆதாரத்தில் கிடைக்கிறது? குழந்தைகள் பாபாவுக்கு எவ்வாறு நன்றி செலுத்துகிறார்கள்? இப்ப குழந்தைகள் எல்லாருக்குமே பிகே ஆனவங்களுக்கு எல்லாம் பாபாவுடைய உதவி எப்படி கிடைக்குது, எந்த ஆதாரத்துல கிடைக்குது, அப்புறம் நம்ம எப்படி பாபாவுக்கு நன்றி செலுத்துறோம்ன்றத கேட்கிறாரு. பதில்: குழந்தைகள் பாபாவை எவ்வளவு அன்போடு நினைக்கிறார்களோ அவ்வளவு உதவி கிடைக்கிறது. உதவி எந்த ஆதாரத்துலன்னா, நம்ம அவரை நினைச்சாதான். நம்ம அவரை எவ்வளவு அன்பா நினைக்கிறோமோ அந்த அளவு நமக்கு உதவி கிடைக்கிறதுன்றாரு. பாபா சொல்றாரு, அன்போடு பேசுங்கள். தனது தொடர்பை சரியாக வைத்து ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருந்தால் பாபாவின் உதவி செய்து கொண்டே இருப்பார். பாபாவும் உதவி செய்து கொண்டே இருப்பார். நம்ம அன்பா பேசி தன்னுடைய தொடர்பை எல்லாம் ஒழுங்கா ஸ்ரீமத் படி நடந்துட்டே இருந்தோம்னா பாபா நமக்கு உதவி செய்வார். குழந்தைகள் பாபாவிற்கு நன்றி தெரிவிக்கிறார்கள். பாபா, தாங்கள் பரந்தாமத்திலிருந்து வந்து தூய்மையில்லாத எங்களை தூய்மையாளர்களாக மாற்றுகிறீர்கள் சொல்லி நம்ம நன்றி சொல்றோம். தங்களிடம் எங்களுக்கு எவ்வளவு சுகம் கிடைக்கிறது, அன்பில் கண்ணீர் கூட வருகிறது சொல்லி சொல்றாங்களாம். பாபா, எவ்வளவு எங்களை விடுவிச்சிட்டீங்க, நாங்க எவ்வளவு துக்கத்துல இருந்தோம், இப்ப எவ்வளவு சுகம் எங்களுக்கு கிடைக்குது உங்கள்கிட்ட இருந்துட்டு அன்புல கண்ணீர் கூட வருதா குழந்தைகளுக்கு. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் எல்லோரையும் விட பிரியமானவர்கள். எப்பயுமே குழந்தைகளுக்கு அம்மா அப்பா தான் எல்லாரை விட பிரியமானவர்கள். அதே போன்று தாயும் தந்தையருக்கும் குழந்தைகள் மிகவும் பிரியமானவர்கள். அதே மாதிரி அம்மா அப்பாவுக்கு குழந்தைகளை தான் பிடிக்கும், குழந்தைகள் தான் மிக பிரியமானவர்கள். இப்போது தாயும் நீயே தந்தையும் நீயே என பாபாவை தான் கூறுகிறார்கள். இப்ப நம்ம யார சொல்றோம்? பக்தியிலையும் சரி, தாயும் நீயே தந்தையும் நீயே சிவலிங்கத்தை தான் வழிபட்டாங்க. அது மாதிரி இப்ப நம்ம ஞானத்திலையும் தாயும் நீயே தந்தையும் நீயே யார சொல்றோம்? சிவபாபாவை தான் கூறுகிறார்கள். லௌகீக தாய் தந்தையருக்கு இவ்வாறு சொல்ல முடியாது. ஒரு லௌகீக தாய் தந்தைய ஒருத்தரையே நம்ம நீதான் தாய் தந்தைன்ட்டு சொல்ல முடியாது. இந்த மகிமை நிச்சயம் இருக்கிறது சொல்றாரு. ஆனால் யாருக்கு என்று ஒருவருக்கும் தெரியவில்லை. ஆனா யார நம்ம அம்மை அப்பன்ட்டு பாடுறோன்றது யாருக்கும் தெரியல. ஒருவேளை அறிந்திருந்தால் அங்கே சென்றிருப்பார்கள், இதுவரை தெரிஞ்சிருந்தா போயிருப்பாங்கன்றாரு. மேலும் பலரையும் அழைத்து சென்றிருப்பார்கள். இப்ப அவர் எங்க இருக்கிறாரோ பரந்தாமத்துல இருக்கிறாரு இல்லையா, அவர் வேலை தெரிஞ்சிருந்தா பரந்தாமத்துக்கு போயிருப்பாங்க. போறது மட்டும் இல்லாம எல்லாரையும் கூட்டிட்டு போயிருப்பாங்க. அவர் எங்க இருக்கிறாரு, எப்படி இருக்காரு, நம்மளுடைய அம்மை அப்பன்ட்டு தெரிஞ்சிருந்தா பரந்தாமத்துக்கு எல்லாரும் போயிருப்பாங்கன்னு சொல்றாரு. எல்லாரையும் கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஆனால் நாடகப்படி இப்படிதானே இருக்கிறது. இருந்தாலும் என்ன பண்றது, டிராமா, யாருக்கும் தெரியல, அவர் யாருன்னு தெரியல, எங்க இருக்காருன்னு தெரியல. நாடகம் முடியும் போதுதான் வருகின்றார். டிராமாவே முடியும் போது அவரே வராரு. முன்பெல்லாம் ஊமை நாடகம் இருந்தது. நாடகம் முடியும் போது அனைத்து நடிகர்களும் மேடையில் நிற்பர். முன்னாடி எல்லாம் பேசாத படம், பேசும் படம் சொல்லுவாங்க, ஆனா பேச மாட்டாங்க. அந்த மாதிரி படம் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. அப்புறம் நாடகம் முடியும் போது, சினிமா முடியும் போது எல்லா நடிகர்களும் வந்துருவாங்க. இது பாபா சொல்றாரு. அதே மாதிரிதான் இதுவும் எல்லையற்ற பெரிய நாடகமாகும். நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு நாடகம்ன்றாரு. நம்ம நிறைய பிறவி நடிச்சு வந்திருக்கிறோம். இது ஒரு எல்லையற்ற நாடகம் சொல்லி சொல்றாரு. பெரிய நாடகம் சொல்லி சொல்றாரு. இது 5000 வருஷம் சக்கரம் எவ்வளவு பேர் நடிக்கிறாங்க, நடிகர்கள் எவ்வளவு பார்ட் பிளே பண்றாங்க. இது பெரிய நாடகம்ன்றாரு. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் இவை அனைத்தும் குழந்தைகளின் புத்தியில் இருக்க வேண்டும். இப்ப நமக்கு புத்தியில ஓடணும். இந்த ஆரம்பம் முதல் இடை கடை, ஆரம்பத்துல சொர்க்கம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் திரேதாயுகம், அப்புறம் துவாபரயுகம், கலியுகம்ன்றது நம்ம புத்தியில ஓடிட்டே இருக்கும்.
இது முழுவதும் சிருஷ்டி சக்கரமாகும். மூலவதனம் சூட்சுமவதனத்தில் சக்கரங்கள் சுழலுவதில்லை. இந்த சாக்காரத்துலதான் இந்த சக்கரம் சுழலுது. அதாவது சத்தியுகமா இருக்குது, அது திரேதயுகமா மாறுது, அப்புறம் துவாபரயுகம், அப்புறம் கலியுகம். நாள் வந்தா பகல், பொழுது வந்தா இரவு வருது. இந்த சக்கரமா சுத்துறதெல்லாம் இங்க சாக்காரத்துலதான், அந்த பூமியில தான். மற்றபடி இந்த மூலவதனம் சூட்சுமவதனத்துலலாம் இது கிடையாதுன்றாரு. ஓங்காரமானவர் சத்தியமான பெயருடையவர் என பாடப்பட்டு இருக்கிறது. யார பாடிக்கிறாங்க? ஓங்கார வடிவானவர்ன்ட்டு சத்தியமானவர் சிவன்ட்டு பாடப்பட்டிருக்கிறது. யாருடைய மகிமைனா சிவன். கிரந்தத்தில் சீக்கியர்கள் மகிமை செய்திருக்கிறார்கள். கிரந்தன்றது சீக்கிய தர்மத்துல உள்ள அந்த குரு நானக் எழுதின அந்த அவர் சொன்னதெல்லாம் அதுல அந்த புக்ல இருக்குது. குரு கிரந்த் அப்படின்ட்டு அந்த கிரந்த் புக்ல மகிமை செய்திருக்கிறாங்க. குருநானக் வாக்கு என்னன்னா, இப்போது ஓங்காரமானவர் என்பது ஒரே ஒரு நிராகார பரமாத்மாவின் மகிமை ஆகும்னு சொல்லி குருநானக் சொல்லியிருக்கிறாரு. ஓங்காரம்னா அந்த ஒரே ஒரு நிராகார பரமாத்மாவுடைய மகிமை எதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் பரமாத்மாவின் மகிமை மறந்து குருநானக்கின் மகிமை செய்கிறார்கள். இது எல்லாருமே இப்படிதான். அந்த யாரெல்லாம் அந்த தர்ம ஸ்தாபகர் மேல இருந்து வந்தாங்களோ, தர்மத்தை ஸ்தாபனை பண்ணாங்களோ, அவங்க உண்மையை சொல்லதான் வந்தாங்க. கடவுள் ஒருத்தர் தான், அவரு இப்படி இருக்கிறாரு, காட் இஸ் லைட்ன்றத சொல்ல வந்தவங்க தான். அவங்க சொன்னவங்களை என்ன சொன்னாங்களோ அதை மறந்துட்டு சொன்னவங்களே கடவுள் நினைச்சு வழிபட ஆரம்பிச்சாங்க. அது மாதிரிதான் அவங்க பரமாத்மாவின் மகிமையை மறந்துட்டு குருநானக்க மகிமை செய்யறாங்கன்றது. ஞானக்கு தான் சத்குரு என்று கூட நினைக்கிறார்கள். இன்னும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இன்னும் ஒரு படி மேல போயிட்டு அந்த குருநானக் தான் சத்குரு அப்படின்ட்டு நினைச்சுக்கிறாங்க. உண்மையில் இந்த சிருஷ்டி முழுவதிலும் உள்ள மகிமைகள் அனைத்தும் அவர் ஒருவருக்கு தான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, கடவுள் அவர் பிறப்பிறப்புல வர்றதில்லை. அவருதான் ஒரே ஒரு பரமாத்மா சிவன் தான் கடவுள். மற்ற எல்லாருமே தேவதைகள் மற்றும் தர்ம ஸ்தாபகர்கள் தான். அதனால இப்ப இந்த விநாயகர், விஷ்ணு, அந்த மாதிரி மற்ற எல்லா அவங்களாம் டெய்டிஸ், அவங்களாம் தேவதைகள். அதனாலதான் அவங்க அவங்கள தேவதாய நமகன்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணனா பரமாத்மா சிவன், சிவ பரமாத்மாய நமகன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் மகாதேவன் அவர் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் தேவர்களுக்கெல்லாம் தேவன் அவர், தேவதைகளுக்கெல்லாம் தேவன் அவர். அதனால மகாதேவன் சொல்லி அவர் சொல்லுவாங்க. தேவதைகளே உருவாக்குனவரே அவர் தான். அதனால மகாதேவ் சிவன் சொல்லி சொல்லுவாங்க. பாபா சொல்றாரு, இந்த சிருஷ்டி முழுவதிலுமே எல்லா மகிமையும் அனைத்துமே அவருடையதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒருவருக்கு தான். அதனால எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்லி பாடுறாங்க. வேறு யாரையும் மகிமை செய்ய முடியாது. இப்போது பாருங்கள், ஒருவேளை பிரம்மாவின் உடலில் பாபா பிரவேசம் ஆகவில்லை என்றால் இவர் சோழி போன்றவர். பாபா சொல்றாரு, எப்படி எல்லா மகிமையும் கடவுளுக்குன்னா, இப்ப இந்த பிரம்மா உடல்ல இந்த சிவன் வரவே இல்லைன்னா இவர் பிரம்மாவுக்குதான் என்ன மதிப்பு இருக்கு? அவரே சோழி மாதிரிதான் சொல்றாரு. இப்போது நீங்கள் சோழியிலிருந்து வைரம் பூண்டு பரம்பிதா பரமாத்மா மூலம்தான் மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள். இப்ப நம்ம கூட ஒரு சோழி மாதிரிதான் கடந்தோம். நமக்கு கூட என்ன மதிப்பு இருக்கு? இந்த பிரம்மா பாபாவோட உடம்பு கூட அவர் ஆத்மா கூட என்ன மதிப்பு? அந்த சிவனே வரல, அவர் இந்த உண்மையெல்லாம் சொல்லல, அந்த உண்மை ஞானத்தெல்லாம் நம்ம கொடுக்கலன்னா நமக்கு மரியாதையே, மதிப்பு மரியாதை கிடையாது. அதனால பாபா இப்ப உங்களை இந்த மாதிரி சோழி நிலையில இருந்து வைரமா ஆக்கிட்டு இருக்கிறாரு. இப்போது இது அசுத்தமான உலகம் சொல்லி பாபா சொல்றாரு. இது ரொம்ப மோசமான உலகம், இது பிரம்மாவின் உலகம் ஆகும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா இது பிரம்மா படைச்ச உலகம்தான். முதல்ல பிரம்மா தான் படைச்சாரு எல்லாத்தையுமே. இந்த தூய்மை இல்லாத உலகத்தில் பாபா வரும்போது யார் அவரை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் அவருக்கு பலியாகிறார்கள். பாபா சொல்றாரு, முதல்ல பாபா வர்றது கலியுகத்துலதான். கலியுகத்துல பிரம்மா பாபா உடல்ல பிரம்மாவோட காரியத்தை செய்யறது கூட அவர்தான். இந்த வராரு, அந்த தூய்மை இல்லாத உலகத்துல வராரு. வரும்போது யார் அவரை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கதான் அவர்கிட்ட பலியாகிறாங்கன்னு சொல்றாரு. இன்றைய உலகில் குழந்தைகள் கூட இருளில் இருக்கிறார்கள். இன்னைக்கு குழந்தைகள் எல்லாருமே இருள்ல இருக்கிறாங்க. அதாவது ஆத்ம உணர்வுல இல்லாம உடல் உணர்வுல இருந்தது தன்னை யாருன்னு கூட தெரிஞ்சுக்காம ஒரு கும்பகர்ண தூக்கத்துல தூங்கிட்டு இருக்கிறாங்க. தேவதைகள் எவ்வளவு உயர்வாக இருந்தனர். உண்மையில தேவதைகள் அவங்க நம்ம படம்லாம் வச்சிருக்கோம்ல, படத்தை பார்த்தாலே தெரியும் அவங்க அவ்வளவு உயர்வா இருந்தாங்க. இப்போது அவர்கள் மறுபிறவி எடுத்து தமோ பிரதானமாக ஆகிவிட்டனர். அதே தேவதைகள் தான் பிறப்பிறப்பு சூழல்ல இப்ப என்னவாயிட்டாங்கன்னா கழுதை தேஞ்சு கட்டர் மாதிரி அந்த மாதிரி நம்மளுடைய நிலை குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாரு. தமோ பிரதானமா ஆயிடுச்சுன்றாரு. சன்னியாசிகள் கூட முதலில் மிகவும் நன்றாக இருந்தனர்.
அந்த துவாபர யுகத்துல சன்னியாசிகள் வாழ்ந்தாங்களே அவங்களாம் கூட ரொம்ப நல்லா இருந்தாங்க, தூய்மையாக இருந்தாங்கன்னு சொல்றாரு. பாரதத்திற்கு அவங்க அந்த பாரத சாயாம அந்த பூமி சாயாம இருக்கிறதுக்கு அவங்கதான் வந்து அவங்களோட தூய்மை சக்தி தான் உதவுச்சு. பாரதத்திற்கு உதவி கூட செய்தனர். பாரதத்தில் ஒருவேளை தூய்மை இல்லை என்றால் காமசிதையில் எரிந்து போயிருப்பார். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சாது சன்னியாசிகள் கூட இல்லைன்னு நினைச்சுக்கோங்களா, எல்லாரும் இந்த காம விகாரத்துல எரிஞ்சு போயிருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு தூய்மையற்று போயிருப்பாங்க. ஏதோ இந்த சன்னியாசிகள்லாம் இருக்கிறதுனாலதான் ஓரளவுக்கு தூய்மை சக்தி இருக்குன்றார். சத்தியகத்துல இந்த காம விகாரமே இல்லை, ஆனா சொர்க்கத்துல இந்த காம விகாரம் 5 விகாரமே கிடையாது. இந்த கலியுகத்தில் அனைவரும் காம சிதை என்ற முட்களில் அமர்ந்திருக்கின்றனர். இப்ப நல்லாவே நம்மளே நியூஸ் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு அந்த காம விகாரம் மோசமாயிடுச்சுன்றது நமக்கே தெரியும். இப்ப எல்லாருமே அந்த முள்ளுலதான் உட்கார்ந்துருக்கிறாங்கன்றாரு. சத்தியகத்தில் இவ்வாறு கூற மாட்டார்கள். சத்தியகத்துல இந்த மாதிரி காம விகாரங்கள் முள்ள உட்கார்ந்துருக்கிறாங்களோ சொல்ல மாட்டாங்க. அங்க எல்லாருமே விகாரத்தினால குழந்தை பிறக்காது, யோக பலத்தினால்தான் குழந்தை பிறக்கும். அங்கே இந்த விஷயமே கிடையாதுன்றாரு. அமிர்தத்தை விட்டு விட்டு விஷத்தை அருந்தினார்கள் என கூறினார்கள் அல்லவா. அதாவது இந்த அசுரர்கள் பார்க்கடலை கடையும் போது இந்த அமிர்தத்தை விட்டுட்டு விஷத்தை குடிச்சாங்கன்னு சொல்லி சாஸ்திரத்துல இருக்குதான். விகாரிகளுக்கு தான் தூய்மை இல்லாதவர்கள் என்று கூறப்படுகிறது. இப்ப விகாரிகளுக்கு தான் பாபா சொல்றாரு தூய்மை இல்லாதவர்கள் என்று சொல்லப்படுது. பாபா தூய்மை இல்லாதவங்க எப்படி சொல்றாரு, இந்த உடம்புல அழுக்கு துணி போட்டுக்கிட்டு அப்படி அவங்கள சொல்லல பாபா. தூய்மை இல்லைன்னா மனசுல அழுக்கு இருக்குன்னு அர்த்தம். மனசு புத்தி ஃபுல்லா இந்த காம கோப பற்று ஆசை அகங்காரன்ற விகாரம் இருக்கிறவங்களதான் பாபா தூய்மை இல்லாதவர்கள்னு சொல்லி சொல்றாரு. இந்த மனிதர்களை பாருங்கள், பாபா சொல்றாரு இந்த மனுஷங்களை பாருங்க, 10 to 12 குழந்தைகளை பெற்றுக்கொண்டே போகிறார்கள், எந்த விதிமுறையும் இல்லை. பாபா சொல்றாரு முன்னாடி எல்லாம் இந்த துவாபர யுகத்துல அப்படிதான் இருக்கும், இப்பெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. ஆனாலும் இப்ப வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா 10 to 12 குழந்தைங்களாம் கூட பெற்றுக்கிறாங்கன்றாரு. எந்த விதிமுறையும் கிடையாதுன்றார். சத்தியுகத்தில் குழந்தைகள் பிறப்பதற்கு முன்பே காட்சிகள் கிடைக்கின்றது. ஆனா சொர்க்கத்துல விதிமுறை இருக்கு, ஆளாளுக்கு 2 குழந்தை அப்படிதான் இருக்கணும். அதே மாதிரி குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க காட்சி கிடைக்கும், இந்த மாதிரி அவங்க வரப்போறாங்க அப்படின்ட்டு. சத்தியுகத்தில் சரீரம் விடுவதற்கு முன்பே நான் இந்த சரீரத்தை விட்டு குழந்தையாக பிறப்பேன் என காட்சியும் கிடைக்கிறது. இப்ப நம்ம வயசாயிடுச்சு 150 வயசு ஆயிடுச்சுன்னா லட்சுமி நாராயணா அவங்க வந்து அந்த உடலை விட்டு போவாங்க. அந்த சரீரத்தை விடும்போது அவங்களுக்கு ஒரு காட்சி கிடைக்கும், நான் போய் வேற ஒரு உடல் எடுக்க போறேன், குழந்தையா பிறக்க போறேன். அதே மாதிரி யாருக்கு குழந்தை பிறக்க போதோ அவங்களுக்கும் காட்சி கிடைக்கும், இந்த மாதிரி குழந்தை வரப்போகுதுன்ட்டு. இந்த மாதிரி எல்லாம் நிறைய காட்சிகள் அங்க கிடைக்கும். மாயாஜால உலகம் மாதிரி இருக்கும், அங்க எல்லாமே விதிமுறை இருக்குது. பாபா சொல்றாரு மேலும் ஒரு பிள்ளை தான் சொல்றாரு, அதிகம் கிடையாது, ஒரு பிள்ளைதான் பிறக்கணும்னு சொல்றாரு. ஒரு சில முறை 2ன்னு சொன்ன மாதிரி இதுல வந்து ஒரு பிள்ளை தான் சொல்றாரு, அதிகம் கிடையாதுன்றாரு. சட்டப்படிதான் நடக்கிறது, சட்டப்படி கரெக்டா எத்தனை பிள்ளையோ அத்தனைதான் பிறக்கணும், நிச்சயம் வளர்ச்சி ஏற்படுகிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் அங்கு விகாரமே கிடையாது, கண்டிப்பா வளர்ச்சி ஏற்படும், ஆனா அங்க வந்து விகாரமே இருக்காதுன்றாரு. நிறைய பேர் அங்க குழந்தைகள் எப்படி பிறக்கணும்னு கேக்குறாங்க. நிறைய பேர் என்ன இங்க வந்தோடனே என்ன கேக்குறாங்க, சொர்க்கத்துல எப்படி குழந்தை பிறக்கும், ஏன்னா அங்க வந்து எல்லாருமே தேவதைகளா இருப்பாங்க, விகாரம் கிடையாதுன்றீங்க, அப்ப எப்படி பிறக்கும்னு சொல்லி கேக்குறாங்க. அங்கு யோக பலத்தினால் அனைத்து வேலைகளும் நடக்கின்றது என கூற வேண்டும். பாபா சொல்றாரு யோகாவின் மூலமா தான் அங்க எல்லா வேலையுமே நடக்கும். ஆத்ம உணர்வுல இருந்துதான் எல்லாமே செய்வாங்க, சாப்பாட்டுல இருந்து நடக்கிறதுல இருந்து புஷ்ப விமானத்துல பறக்கிறது இருந்து எல்லாமே எண்ணம் மூலமா தான் நடக்கும், யோக பலத்தின் மூலமா தான் நடக்கும். அப்ப குழந்தையும் யோக பலத்தின் மூலமா தான் பிறக்கும். நாம் யோக பலத்தினால் தான் சிருஷ்டியின் ராஜ்யத்தை அடைகின்றோம். பாபா சொல்றாரு குழந்தைய விடுங்க, முதல்ல வந்து இந்த ராஜ்யமே நம்ம வந்து யோக பலத்தினால்தான் அடைய போறோம். இந்த உலக அரசாட்சியே நமக்கு யோகத்தினால கிடைக்கும் போது குழந்தை வந்து யோகத்தினால பிறக்காதா, அதான் பாபா கேக்குறாரு. லட்சுமி நாராயணன் ஆக போறீங்கன்னா அந்த மாதிரி நடக்கும் போது அப்ப கண்டிப்பா லட்சுமி நாராயணன் குழந்தை வந்து யோக பலத்தினால்தான் பிறக்கும். இதற்கு சாஸ்திரங்கள உதாரணமா கூட குந்தி தேவி வந்து அந்த சூரியனை பார்த்து ஒரு ஸ்லோகம் சொன்னோடனே கையில குழந்தை இருக்கும். அதே மாதிரி கிருஷ்ணர் எல்லாமே எப்படி பிறந்தாங்க உங்களுக்கு சாஸ்திரத்துல எல்லாமே காமிச்சிருப்பாங்க. இது அந்த அர்ஜுனன் எப்படி பிறந்தாரு, திரௌபதி எப்படி வந்தாங்க, திரௌபதி நெருப்புல இருந்து வருவாங்க, அக்னி குண்டத்துல இருந்து அப்படியே குழந்தையா கூட வர மாட்டாங்க, அப்படியே டைரக்டாவே அவங்க வந்து ஒரு பொண்ணாவே வெளியில வருவாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் நம்புறீங்கல்ல, அந்த மாதிரி எந்த கதையை காமிச்சாலும் ஏதாவது டவுட் கேக்குறீங்களா, அந்த கதையெல்லாம் டவுட் கேட்க மாட்டீங்க, ஆனா இதுல மட்டும் பாபாட்ட மட்டும் வந்து டவுட் கேக்குறீங்கன்னு சொன்னாரு ஒரு முறையில. அதனால எல்லாமே நம்ம சாஸ்திரங்களை சொல்லிக்கிறாங்களோ அது மாதிரி இங்கேயும் வந்து எண்ணங்கள்னாலதான் குழந்தை பிறக்கும். எண்ணம் உருவானாலே போதும்
யோக பலம் மூலமா குழந்தை பிறந்துன்றாரு. உடல் பலத்தினால் சிருஷ்டியின் ராஜ்யம் கிடைக்காதுன்றாரு. ஆனா இப்ப அடிச்சுக்கிறாங்கல்ல இந்த அணுகுண்டு இந்த மாதிரி எல்லாம் போட்டு நான் எல்லா நாடையும் கைப்பற்ற போறேன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது நடக்காதுன்றாரு பாபா. அது விதிமுறையில இல்ல, அது நாடகத்துல இல்லைன்றாரு. ஒருவேளை கிறிஸ்துவர்கள் தங்களுக்குள் இணைந்து விட்டால் இந்த முழு சிருஷ்டியின் ராஜ்யத்தையும் அடையலாம். பாபா சொல்றாரு, ஒருவேளை இந்த கிறிஸ்டின்ஸ், இந்த அமெரிக்கா, ரஷ்யா எல்லாமே கிறிஸ்துவர்கள் தான். அவங்க ஒன்னாயிட்டாங்க, சகோதரர்கள் ஒன்னாயிட்டாங்கன்னா ஃபுல்லா அவங்க ராஜ்யம்தான். அவங்களே அடைஞ்சிருவாங்க, நம்மளெல்லாம் அடிமையாக்கிடுவாங்க. எல்லா நாடையும் கைப்பற்றிக்கலாம் ஈஸியா. 2 பேரும் ஒற்றுமையா இருந்தாங்கன்னா அந்த மாதிரி நடக்கும்ன்றாரு. ஆனால் தங்களுக்குள் இணைய மாட்டார்கள். இருந்தாலும் இந்த மாயா இருக்குல்ல, இந்த மாயா யாரையும் இணைய விடாது. அகங்காரம் இருக்குல்ல, நான் பெரிய ஆளு, நானா நீயா அப்படின்ற அகங்காரத்தினால அவங்க இணைய மாட்டாங்கன்னு சொல்றாரு. சட்டமே இல்லைன்னு சொல்றாரு. அந்த மாதிரி சட்டமே இல்லை. ஆகவேதான் 2 பூனைகள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறது, வெண்ணெய் குழந்தைகளாக உங்களுக்கு கிடைக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. 2 பூனைன்றது அந்த 2 ராஜ்யம், அமெரிக்கா, ரஷ்யான்ற நாடு சண்டையிட்டுக்குது. நடுவுல நமக்கு யோக பலத்தின் மூலமா நமக்கு முழு சிருஷ்டியோட ராஜ்யம் கிடைச்சிது. எப்பன்னா அடுத்த பிறவில. இந்த பிறவி முடிஞ்சிடும், எல்லாமே ஃபுல்லா முடிஞ்சிட்டு நம்ம ஆத்ம உணர்வுல நம்ம எல்லாரும் போயிட்ட பிறகு அடுத்த பிறவில நமக்கு சொர்க்கத்துல நம்ம இருப்போம். கிருஷ்ணரின் வாயில் வெண்ணெய் காட்டப்பட்டுள்ளது. இந்த சிருஷ்டி என்பதே வெண்ணெய் ஆகும். இப்ப கிருஷ்ணர் வாயில வெண்ணெய் காட்டுறாங்கள, உலக உருண்டையே வாயில தெரிஞ்சுதான் காட்டுவாங்க. ஏன்னா அவர்தான் உலகத்தை ஆள போறாருல்ல. அதனால அந்த வெண்ணெய்ன்றது சிருஷ்டின்னு சொல்லி பாபா சொல்றாரு. உலக ராஜ்யம் தான் அந்த வெண்ணெய்ன்னு சொல்லி சொல்றாரு. இந்த யோக பலத்தின் சண்டை தான் சாஸ்திரங்களில் காட்டப்பட்டு இருக்கின்றது. இந்த யோக பலத்தினுடைய சண்டையை தான் சாஸ்திரங்கள்ல காமிச்சிருக்கிறாங்க. மற்றபடி உடல் வலிமையெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் அவர்கள் இம்சை நிறைந்த போரை சாஸ்திரங்களில் காண்பித்து விட்டனர். அதாவது இந்த மகாபாரத போர் காமிச்சிருக்காங்கல்ல, அந்த ஒரு பக்கம் கௌரவர்கள் பாண்டவர்கள் சண்டையிட்டுட்டாங்க, இம்சையை அடிச்சுட்டாங்க, அப்புறம் வென்றாங்க அப்படின்னு காமிச்சிருக்காங்கல்ல. ஆனா இந்த யோக பலத்தினுடைய போர் தான். பாண்டவர்கள் வென்றாங்கன்னா யோகத்தின் மூலமா உலகை வென்றாங்க, கௌரவர்கள் அழிஞ்சிட்டாங்க. அதாவது விநாச காலே விபரீத புத்தி, அன்னைக்கு சொன்னார்ல, அன்பு புத்தியா இருக்கிறவங்க வெற்றி அடைகிறாங்க, பாபா நினைக்காம மற்றதை நினைச்சிட்டு இருக்கிறவங்க அழிஞ்சிடுறாங்கன்னு சொல்றாரு. அதனால இது எல்லாமே சாஸ்திரத்துல இருக்குன்றாரு. அவைகளோடு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. பாபா சொல்றாரு, இந்த இம்சைக்கான சம்பந்தம் எல்லாம் நமக்கு கிடையாது. நம்ம ஒண்ணு போய் சண்டை போட்டெல்லாம் ராஜ்யம் பிடிக்க போறது இல்லை. பாண்டவர்கள் கௌரவர்களின் போரே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. பல தர்மங்கள் 5000 வருடங்களுக்கு முன்பும் கூட இருந்தது. இதே மாதிரி மதங்கள், பல தர்மங்கள் இதே மாதிரிதான் இருந்தது. போன கல்பமும் அவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு அழித்து கொண்டனர். போன கல்பமும் இதே மாதிரிதான் நடந்தது. ஒருத்தவங்க மத்தவங்க அடிச்சுன்னு அணுகுண்டு போட்டுன்னு செத்துட்டாங்கன்றாரு. பாண்டவர்கள் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்தனர். ஆனா யார் பாண்டவர்களோ அன்பு புத்தியுடையவர்களோ பாபாவை, சிவபாபாவை நம்பினவங்களோ அவங்க தான் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணாங்க. இது யோக பலமாகுன்றாரு. இதன் மூலம் சிருஷ்டியின் ராஜ்யமே கிடைக்கின்றது. இது யோகா பலம். இதன் மூலமா நமக்கு அந்த சிருஷ்டி ராஜ்யமே கிடைக்குதுன்றாரு. இதுல ஒரு லட்சுமி நாராயண் மட்டும் கிடையாது. பிரம்மா பாபா மம்மா போயிட்டாங்களே, அவங்க அவ்வியக்தமாயி அவங்க நிறைய வாரிசுகளை அவங்களும் உருவாக்குறாங்க. அவங்க உருவாக்க அதே மாதிரி ஒரு ஒரு வாரிசா 108 லட்சுமி நாராயணன் இருக்காங்க. எல்லாருக்குமே சான்ஸ் இருக்குது. இப்ப சொர்க்கத்துல நம்ம 8 பிறவி எடுக்கிறோம். 1250 ஆண்டுகள் வருஷங்கள்ல நம்ம 8 பிறவி எடுக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா நீங்க அந்த 1250 வருஷம் நம்ம ஆள போறோம். அதுல பிரம்மா பாபா மம்மா மட்டுமே ஆள மாட்டாங்க இல்லையா, 108 லட்சுமி நாராயணர்கள் ஆளுவாங்க. அதனாலதான் பாபா ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு, எல்லாரையும் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 2 பேர் ரெடி ஆனா மட்டும் முடிஞ்சிடாது. அதனால எல்லாரும் ரெடி ஆனாதான் போயிட்டு நம்ம அந்த ஆட்சியை தொடங்க முடியும். 9 லட்சம் பேர் ரெடி ஆனாதான் சத்தியோகமே வர முடியும். அதனாலதான் பாபா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ரெடி ஆயிட்டாங்கன்னா உலகம் முடிஞ்சிடும். இதன் மூலம் சிருஷ்டியின் ராஜ்யம் இப்ப நடக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு, கிடைக்குதுன்றாரு. மாயாஜி ஜெகஜித் ஆகிறார்கள். ஆனா யார் ஸ்ரீமத் வழி நடந்து, பாபா வழிபடி நடந்து, பாபா நினைவுல, இந்த பிராப்தியோட நினைவுல மாயை வென்ற ஆத்மாவாகி உலகைய வெல்றாங்களோ அவங்கதான் சிருஷ்டியின் ராஜ்யம் கிடைக்கும்ன்றாரு. சத்தியுகத்தில் மாயை ராவணன் கிடையாது. சொர்க்கத்துல இந்த மாயே கிடையாது. ஏன்னா இங்கேதான் அழிச்சிடறாருல பாபா, விநாசத்தின் மூலமா எல்லாரையும் அழிச்சிடுறாரு. அந்த விகாரமே சுத்தமா இல்லாம எல்லாரும் போயிடுவாங்க. அப்புறம் அந்த விகாரம் இல்லாத உலகம் வந்துடும். அங்கே ராவணனின் பூதத்தை செய்து எரிக்க மாட்டார்கள். அங்கெல்லாம் 10 தலையோட ராவணனோட பொம்மையெல்லாம் செஞ்சு எரிக்க மாட்டாங்க பூதத்தை. ஏன்னா அவன் அழிஞ்சிட்டாலே, அதனால இனிமே எரிக்க மாட்டாங்க. பூதத்தை எப்படி எல்லாம் உருவாக்குகிறார்கள்.
இந்த சித்திரத்தை எப்படி எல்லாம் உருவாக்கியிருக்காங்கன்றாரு. இவ்வாறு யாரும் அசுரர்கள் இருக்க மாட்டார்கள். இந்த மாதிரி 10 தலையோட எல்லாம் யாரும் கிடையாதுன்றாரு. 5 விகாரம் பெண்ணுக்கு, 5 விகாரங்கள் ஆண்களுக்குள்ளும் இருக்கிறது. இதை கூட புரிஞ்சு கொள்ளலைன்னு சொல்றாரு. எதுக்கு அந்த 10 தலை காமிச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கல. அவற்றை ஒன்றாக இணைத்து 10 தலை ராமனாக உருவாக்கி இருக்கிறாங்க. விஷ்ணுவுக்கு கூட 4 புஜங்களை கொடுத்திருக்கிறாங்க. முன்ன 4 கையோட ஆள் இருக்காங்கன்னு இல்ல. இது இல்லற மார்க்கம்ன்றதுனால கணவன் மனைவி இணைந்த மார்க்கம் இது. இதுல லட்சுமி நாராயணன் இணைந்த சொரூபம் தான் விஷ்ணு. மனிதர்கள் இந்த பொதுவான விஷயத்தை கூட புரிஞ்சுக்கலன்றாரு. மிகப்பெரிய ராவணனை உருவாக்கி எரிக்கிறாங்க. மிகவும் அன்பான குழந்தைகளுக்கு எல்லையற்ற தந்தையை கொண்டு புரிய வைக்கிறார். எப்போதும் தந்தைக்கு குழந்தைகள் மீது வரிசை கிரமத்தில் அன்பு இருக்கும். சிலர் மீது அன்பு அதிகமாக இருக்கும். பாபாக்கு எப்பயுமே வரிசை கிரமமா எல்லார் மேலேயும் அன்பு இருக்குதான். சிலர் மேல ரொம்ப அன்பு இருக்குதான். சிலர் மீது அன்பு சற்று குறைவாக இருக்குமா. எவ்வளவு செல்லமான பிள்ளையாக இருப்பாரோ அவ்வளவு அதிகமான அன்பு பாபாவுக்கு இருக்குதான். அப்ப நம்ம பாபாவுக்கு எவ்வளவு செல்லம்ட்டு நம்மளே பார்த்துக்கணும். நம்ம நினைச்சாதான் அவர் நம்மள நினைப்பார். சுத்தமா நம்ம நினைக்கல, மாயாவை எப்படி நடந்துட்டு இருக்கிறோம். அவர் பேச்சை கேட்காம, நேற்று சொன்னார்ல, என் பேச்சை கேட்கலைன்னா என்ன பண்றது. அப்ப செம்மையா டிராமா அடி கொடுக்கும்னு சொல்லிட்டாரு நேற்று. அதனால அவர் பேச்சை கேட்கணும்னா அவர் எப்படி நம்ம மேல அன்பு செலுத்துவார். லௌகீகத்திலேயே ஒரு அப்பா அம்மா இருக்காங்கன்னா சொல் பேச்சு கேட்கிற பையன் பொண்ணோட அவங்களுக்கு பிடிக்கும். இது பாரு பேச்சே கேட்காதுன்ட்டு திட்டுவாங்க. ஒரு 2-3 பசங்க இருக்குன்னா ஒண்ணு அம்மா பேச்சு இருக்கும், ஒண்ணு கேட்கவே கேட்காது. அந்த மாதிரி இருக்கும். அதனால பாபா சொல்றாரு, வரிசைகரமா தான் என்னுடைய அன்பு இருக்குதுன்றாரு. சிலர் மேல அதிகமா அன்பு செலுத்துறாரு, சிலர் மேல குறைவாதான் இருக்கு. ஏன்னா அவங்க நினைக்கிறதே இல்ல. எவ்வளவு செல்லமான பிள்ளையாக இருப்பாரோ அவ்வளவு அதிகமான அன்பு பாபாவுக்கு இருக்குமா. இது கூட யார் சேவையில் ஈடுபட்டு இருக்கின்றார்களோ, இரக்க மனமுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது அன்பு அதிகமாக இருக்கும். பாபாவுக்கு இங்கே கூட யார் மேல அன்பு அதிகமா இருக்குன்னா, அதாவது யார் மீது அன்பு அதிகமா இல்லை. அதாவது பாபா என்ன சொல்றாருன்னா, அது தந்தைன்னா அந்த லௌகீக தந்தை தான் சொல்றாரு. இங்க பாபாக்கு யார் மேல அன்பு அதிகமா இருக்குன்னா, யார் சேவையில ஈடுபட்டு இருக்கிறாங்களோ, இரக்கமனமுடையவர்களா இருக்கிறாங்களோ அவங்க மேலதான் பாபாக்கு அன்பு அதிகமா இருக்கும்னு சொல்றாரு. பக்தி மார்க்கத்தில் கூட இரக்கம் காட்டுங்கள் என கேட்கிறார்கள் அல்லவா. பக்தியில குணம் கடவுள்கிட்ட போய் இரக்கம் காட்டுங்க கடவுளேன்னு சொல்றாங்க. கடவுளே இரக்கம் காட்டு. ஆனால் நாடகத்தை பற்றி யாருமே அறியவில்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா இந்த நாடகம் எப்படி வச்சு செய்யும். யார் யார் என்ன தப்பு பண்றோமோ அதுக்கெல்லாம் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். அதை பத்தி யாருக்கும் தெரியலன்னு சொல்றாரு. எப்பொழுது மிக மிக தமோ பிரதானமாக ஆகிறார்களோ அப்போதுதான் பாபா வரக்கூடிய நிகழ்ச்சியும் ஏற்படுகிறது. எப்ப நம்ம ரொம்ப ஒஸ்டா போயிடுறோமோ, ரொம்ப மனசு புத்தி வழியில போய் நடந்து நம்ம ரொம்ப கீழ்த்தரமா இருந்தோம், அப்பதான் பாபாவும் வராரு. ஈஸ்வரன் என்ன விரும்புகிறாரோ அதை செய்யலாம், அல்லது எப்போது விரும்புகிறாரோ அப்போது வரலாம் என்பதெல்லாம் கிடையாது. கடவுளுக்கே பாருங்களேன், டிராமால கடவுளுக்கே விதி இருக்குது. அவர் எப்ப வேணாலும் வரலாம், யார வேணாலும் பார்க்கலாம், எப்ப விரும்புறாரோ அப்ப வரலாம்லாம் கிடையாது. அவரே பாருங்க டிராமாட்ட கேட்டுட்டு தான் வரணும். நான் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே கால் ஷீட்டு டிராமா தான் கொடுக்குது. இந்த டைம் தான் வரணும். சங்கமேகம் நான் எப்ப வரணும்னா கலியுக இறுதி 100 வருஷத்துலதான் நீ வரணும்ட்டு அவருக்கும் ஒரு டைம் ஒதுக்கி இருக்குது டிராமா. ஒருவேளை அப்படிப்பட்ட சக்தி இருந்தால் பிறகு ஏன் அவ்வளவு திட்டு, ஏன் வனவாசம் கிடைத்தது. பாபா சொல்றார், ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி அப்படிப்பட்ட சக்தி பாபா கிடைச்சிருந்ததுன்னா இவ்வளவு திட்டு நம்ம வாங்க மாட்டாங்க, இவ்வளவு வனவாசம்லாம் கிடைச்சிருக்காது. இந்த விஷயங்கள் மிகவும் குப்தமாக இருக்கின்றது சொல்றாரு. அந்த பிரம்மா பாபா திட்டு வாங்கினாருல, இவ்வளவு வனவாசம் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அந்த காலத்துல, அதெல்லாம் நடந்திருக்காரு. ஏன்னா முன்னாடியே வந்துட்டு இருக்காரு சிவன். அப்ப இவ்வளவு நம்ம அசிங்க அவமானம் எல்லாம் பாட வேண்டிய அவசியமே இருந்திருக்காதுன்றாரு. கிருஷ்ணருக்கு திட்டு கிடைத்திருக்க முடியாது, பகவான் இவ்வாறு செய்ய முடியாது என கூறுகின்றார்கள். ஆனால் விநாசம் நடந்துதான் ஆக வேண்டும். அதாவது கிருஷ்ணர்ன்றது பிரம்மா பாபாவுடைய ஆத்மா தான். அவரு திட்டு இந்த அளவுக்கு திட்டு வாங்கியிருக்க தேவையில்லன்றாரு. பாபா முன்னாடியே வந்திருந்தா பகவான் இவ்வாறு செய்ய முடியாதுன்னா சொல்றாங்க. அதாவது இந்த விநாசம் இருக்குல்ல, இந்த இயற்கை சீர்னாலே இப்போ இந்த இயற்கையால நிறைய இதெல்லாம் நடக்குது. இயற்கை சீற்றங்கள்லாம், வெள்ளம் வருது, புயல் வருது. இதுக்கே என்ன சொல்றாங்க, கடவுள் ஏன் தான் இப்படி செய்யறாரு அப்படின்லாம் சொல்றாங்க. கடவுள் இப்படிலாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பாபா சொல்றாரு, ஆனால் விநாசம் நடந்துதான் ஆக வேண்டும். கண்டிப்பா விநாசம் நடக்கும்ன்றாரு. பிறகு காப்பாற்றுறதுக்கான விஷயமே இல்லை. அதுக்கப்புறம் பாபா என்ன நினைச்சாரு, என்ன பண்ணாலும் நம்மளை காப்பாற்ற முடியாதுன்றாரு. அனைவரும் வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும். அப்ப எல்லாரும் ஒரு நொடியில உயிரை விட்டுருவாங்க, ஒரு செகண்ட்ல
முக்தி அடைஞ்சிருவாங்க. அந்த உடம்பு விட்டு வெளில வந்து எல்லாரும் கொசு கூட்டம் மாதிரி பாபா கூட போயிடுவாங்க. ஸ்தாபனை விநாசம் செய்விக்கின்றார் என்றால் நிச்சயமாக பகவான் இருப்பார் அல்லவா. கடவுள் வந்து ஸ்தாபனை செய்யறாரு, விநாசம் நடக்க போகுதுன்னா அப்ப கண்டிப்பா கடவுள் இருக்கிறார் இல்லையா சொல்லி சொல்றாரு. பரம்பிதா பரமாத்மா எதை ஸ்தாபனை செய்கின்றார், கீதையின் பகவான் யார் என்று முக்கியமான விஷயத்தை கேளுங்கள். இப்ப நீங்க மற்றவங்களுக்கு எல்லாம் புரிய வைக்கணும்னா பரமாத்மா எதை வந்து ஸ்தாபனை செய்யறாரு, கீதையின் பகவான் யார் என்றதை மட்டும் முக்கியமா கேளுங்க மத்தவங்கள்ட்ட. முழு உலகம் இதில் குழப்பம் அடைந்திருக்கிறது. ஏன்னா எல்லாரும் கீதையின் பகவான் கிருஷ்ணர் நினைச்சுக்கிறாங்க, பரமாத்மா என்ன ஸ்தாபனை பண்ணாரு அதுவும் அவங்களுக்கு தெரியல. அதனால இதெல்லாம் நீங்க வந்து புரிய வைங்கன்றாரு. அவர்கள் மனிதனின் பெயரை போட்டு விட்டார்கள். கிருஷ்ணர்ன்றது அவர் மனிதர் தானே, தேவதையா இருந்தாரு. அதாவது மனுஷன் தான், ஆனா தெய்வீக குணங்களுடைய மனிதரா இருந்தாரு. அவர் பேரை போட்டாங்க. ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை பகவானை தவிர வேறு யாருமே ஸ்தாபனை செய்ய முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப வந்து எல்லா தர்மத்தையும் ஸ்தாபகர்கள் இருக்கிறாங்க, ஆனா இந்து தர்மத்துக்கு ஸ்தாபகரே இல்லை. எப்படி தோன்றுச்சு எதுவுமே தெரியல. பாபா சொல்றாரு அப்படி ஒரு தர்மமே இல்லை. அதோட உண்மையான பேரு ஆதிசநாதன் தேவி தேவதா தர்மம். அதை ஸ்தாபனை பண்ணவர் பகவான் தான், வேற யாரும் ஸ்தாபனை செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது கீதையின் பகவான் கிருஷ்ணர் என்று எப்படி கூறுகின்றீர்கள் சொல்லி சொல்றாரு. கடவுள் தான் வந்து பரமாத்மா தான் வந்து ஆதிசநாதன் தேவி தேவதைகளுடைய தர்மத்தை, அதனாலதான் அவருக்கு பேர் மகாதேவ் ஸ்தாபனை பண்ணியிருக்காருன்னா அப்புறம் கீதை அவர் தானே சொல்லியிருப்பாரு. கீதையின் பகவான கிருஷ்ணன் எப்படி சொல்றீங்கன்னு சொல்லி கேளுங்க. விநாசம் மற்றும் ஸ்தாபனை செய்வது யாருடைய வேலை, கிருஷ்ணரா செய்வாரு. கிருஷ்ணர் வந்து விநாசம் பண்ணுவாரா, இல்ல ஸ்தாபனை எல்லாம் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இல்லையே. பிரம்மா மூலமா தான் ஸ்தாபனை, சங்கரன் மூலமா தான் விநாசம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் யாருடைய வேலைன்னு சொல்லி கேக்குறாரு. கீதையின் பகவானை மறந்து கீதையே தவறாக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது மிக பெரியதிலும் பெரிய தவறாகும் சொல்லி பாபா குற்றம் சாட்டுறாரு. இன்னொன்று, ஜெகநாத்புரியில் மிகவும் மோசமான சித்திரங்களை வைத்திருக்கிறாங்க. இந்த மோசமான சித்திரங்களை வைப்பதற்கு அரசாங்கமே தடை விதித்திருக்கிறது. இதை புரிய வைக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. ஜெகநாத்புரியில தேவதைகளையே வந்து மோசமான சித்திரங்களா வடிவமைச்சு போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து கவர்மெண்ட் கூட தடை வச்சிருக்கலாம். இதுல கூட நீங்க புரிய வைக்கணும், ஏன் வந்து அந்த மாதிரி ஆனாங்க. 2500 வருஷம் கழிச்சு அந்த விகாரத்துல போனதுனால ஆத்மா அப்படி ஆயிடுச்சுன்றத புரிய வச்சிருக்கிறாங்க. இந்த கோயில்கள் யாருடைய புத்தியிலும் இந்த விஷயங்களே தோன்றுவதில்லைன்னு சொல்லி சொல்றாரு. அந்த கோயில்ல இருக்கிறவங்க கூட யோசிக்க மாட்டாங்க, ஏன் இந்த மாதிரி தேவதைகளை போய் இப்படி மோசமான சித்திரங்கள் வச்சிருக்காங்கன்னு கூட கேட்க மாட்டாங்க. இந்த விஷயங்களை தந்தையை உட்கார்ந்து இப்ப புரிய வைக்கிறார். பாருங்கள், குழந்தைகள் எவ்வளவு உறுதிமொழி கடிதங்களை எழுதுகின்றார்கள், ரத்தத்தினால் கூட எழுதுகிறார்கள். இப்ப நிறைய பாபா குழந்தைகள் உறுதிமொழி கொடுக்குறாங்க, பாபா நான் கண்டிப்பா மாறிய காட்டுவேன் அப்படிலாம் ரத்தத்தினால கூட எழுதுறாங்க. ஒரு முறை கிருஷ்ணருக்கு ரத்தம் வந்த போது திரௌபதி தனது ஆடையை கிழித்து கட்டினார் என்ற ஒரு கதை இருக்குது அல்லவா. மகாபாரதத்தோட ஒரு கதை இருக்கு. கிருஷ்ணருக்கு வந்து கையை ஏதோ வெட்டிக்குவாரு, அப்ப ரத்தம் வந்துடும். அப்ப திரௌபதி அவங்க ஆடையை கிழிச்சு கட்டுவாங்க. அப்பதான் சொல்லுவாரு, உனக்கு ஏதாவது கஷ்டம்னு சொல்லும் போது நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி சொல்லுவாரு. இது அன்பு அல்லவான்னு சொல்லி சொல்றாரு. திரௌபதி அது கட்டினது வந்து அன்புன்னு சொல்றாரு. உங்களுக்கு சிவபாபா மீது அன்பு இருக்கிறது, நமக்கும் சிவபாபா மீது அன்பு இருக்கிறது. இவருக்கு பிரம்மா பாபா கூட ரத்தம் வரலாம், இவருக்கு துக்கம் ஏற்படலாம், சிவபாபாவுக்கு ஒருபோதும் துக்கமே ஏற்படாது. பாபா சொல்றாரு, அந்த கிருஷ்ணருக்கு ரத்தம் வந்ததா காமிச்சிருக்காங்க, ஆனா இந்த சிவபாபாவுக்கு கையும் இல்ல உடம்பே இல்லை, இவருக்கு எப்படி துக்கம் வரும். இந்த பிரம்மா பாபா கூட ரத்தம் வரும் துக்கம் வரும், ஆனா சிவபாபாவுக்கு ஒருபோதும் துக்கமே ஏற்படாது. ஏனென்றால் அவருக்கு என்று உடலே கிடையாது. ஒருவேளை கிருஷ்ணருக்கு ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் துக்கம் ஏற்படும் அல்லவா, பிறகு அவரே எப்படி பரமாத்மா என்று கூறுவது. இப்ப பாபா பாயிண்ட்டுக்கு வந்துட்டார். இப்போ கிருஷ்ணரை நீங்க காமிச்சிருக்கிறீங்கல்ல, அவருக்கு வந்து துக்கம் எல்லாம் வருது, கையெல்லாம் கீழ்ச்சிக்கிறாரு. ஒருவேளை அவருக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டா அவருக்கு துக்கம் வருது இல்லையா, நமக்கு தான் துக்கம் வருது, ஐயோ கிருஷ்ணருக்கு அடிபட்டுச்சுன்ட்டு. அப்புறம் எப்படி நீங்க அவரை போய் பரமாத்மான்னு சொல்றீங்க, பரமாத்மான்றவர் பிறப்பிறப்புல வர்றது கிடையாது. அப்ப கிருஷ்ணரை பரமாத்மான்னு எப்படி சொல்றீங்கன்னு சொல்லி கேளுங்க. நான் சுக துக்கத்துல இருந்து விடுபட்டு இருக்கிறேன். பாபா சொல்றாரு, எனக்கு சுகம்னா என்னன்னு தெரியாது, துக்கம்னா என்னன்னு தெரியாது, இதுல இருந்து விடுபட்டு இருக்கிறான்னு சொல்றாரு. ஆனா கிருஷ்ணரை பார்த்தோம்னா அழற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க, கிருஷ்ணருக்கு அடிபடுற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அப்ப அவர் பரமாத்மா கிடையாது இல்லையா. ஆம், நான் வந்து குழந்தைகளை சதா சுகமடையவர்களாக மாற்றுகின்றேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நான் வந்து எப்பயுமே சுகமா ஆனந்தமா இருக்கிறேன், சச்சித் ஆனந்த சுரூபமா இருக்கிறேன். நான் தான் வந்து உங்களை என்ன மாதிரி ஆக்கி சதா சுகமுடையவர்களா மாற்றுகின்றேன்னு சொல்லி சொல்றாரு. சதா சிவன் என்று போற்றப்படுகின்றது. அதனாலதான் அவர் பேரு சதா சிவன் வச்சிருக்கிறாங்க. சதா சுகமுடையவரா இருக்கிறாரு.
சதாசிவன் சுகத்தை அளிப்பவர் என்றும் சொல்றாங்க. என்னுடைய இனிமையில் இனிமையான செல்ல குழந்தைகள் யார் நல்லவர்களோ, யார் ஞானத்தை கடைபிடிச்சு தூய்மையாக இருக்கிறாங்களோ, உண்மையான யோகி மற்றும் ஞானிகளாக இருக்கிறாங்களோ, அவர்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். பாருங்க, பகவானுடைய மகா வாக்கியம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? யார் நல்லவங்களோ, யார் ஞானத்தை நல்லா படிக்கிறாங்களோ, கடைபிடிச்சு தூய்மையா இருக்கிறாங்களோ, யார் உண்மையான யோகி மற்றும் ஞானியா இருக்கிறாங்களோ, அவங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாரு பாபா. லௌகீக தந்தைக்கு கூட சிலர் நல்ல குழந்தைகளாகவும் சிலர் கெட்ட குழந்தைகளாகவும் இருக்கிறார்கள். குலத்தின் பெயரையே களங்கப்படுத்துவர்களும் இருக்கிறார்கள். இங்கேயும் அவ்வாறு இருக்கிறார்கள். பாபா சொல்றாரு. பாபா தான் செலக்ட் பண்ணி, பாபா தான் பிகேவா செலக்ட் பண்ணி அவங்க ஞானத்தை சொல்லிட்டு இருக்காரு. பாபா குழந்தைய ஆயிருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த லௌகீகத்துல இருக்கிற மாதிரி சில நல்ல குழந்தைகள் கெட்ட குழந்தைகள் மாதிரி இங்கே இருக்கிறாங்கன்றாரு. வியக்கத்தக்க வகையில் குழந்தைகள் ஆகிறார்கள். எப்படி பாபாவே வியக்கிறாராம், அவருக்கே ஆச்சரியமா வருதான். அந்த மாதிரி ஆகுறாங்களாம். கேட்கிறார்கள், பிறகு கூறுகிறார்கள், பிறகு பிரிந்து வெளியே சென்று விடுகிறார்கள். எல்லாம் கேட்கறாங்க, ஞானம் கேட்கறாங்க, மத்தவங்களுக்கும் சொல்றாங்க. ஆனா ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க. பிரிஞ்சு வெளியே போயிடுறாங்க. சென்டருக்குள்ளேயே இருக்கிறது இல்ல. ஒருத்தவங்க சம்ஸ்காரம் மோதல். இவங்க இருந்தா எனக்கு வர பிடிக்காது, இவங்க இருந்தா எனக்கு பிடிக்காது. அதாவது அந்த மாயா பண்ணுது வேலை, அது இவங்களுக்கு தெரியல. அதனால யாரோடய ஒத்து போலன்ட்டு வெளியே போயிடுறாங்க. ஆகவே தான் நிச்சய பத்திரம் எழுத வைக்கப்படுகிறது. அதனாலதான் இப்ப நிச்சய பத்திரம் எல்லாம் பாபா கண்டிப்பா இருப்பேன்னு சொல்லி எழுதி வாங்க சொல்றாரு. பிறகு அவர்கள் எழுதி கொடுத்ததே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. போகும்போது அவங்க எழுதுந்து அவங்களுக்கே குத்து அனுப்புங்கன்னு சொல்றாரு. ரத்தத்தினால் கூட எழுதி கொடுக்கின்றார்கள். நிறைய பேர் ரத்தத்தை கூட எழுதி அதாவது ஆரம்பத்துல பாபா குழந்தைங்க எனக்கு சிவன் கிடைச்சிட்டாரு, நான் இவரைதான் தேடினேன், கடவுளே கிடைச்சிட்டாரு, நான் பக்தியில தேடினவர் கிடைச்சிட்டாருன்னு அப்படியே ரத்தத்தை கூட எடுத்து எழுதி எல்லாம் கொடுத்துருவாங்க. யார் எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல. பாபா சொல்றாரு, ரத்தத்தினால் எழுதி உறுதிமொழி எடுக்கிறார்கள், இன்றோ சத்தியம் கூட செய்கிறார்கள், ஆனால் அது பொய் சத்தியம் சொல்லி பாபா சொல்றாரு. நீ சத்தியம் கூட செய்யறாங்க, ஆனா பொய் சத்தியம் செய்யறாங்க. ஈஸ்வரன் எதில் இருக்கின்றார் என்றால் இவரும் ஈஸ்வர் தான், நானும் ஈஸ்வர் தான், உறுதி செய்கிறேன். இப்போது நடைமுறையில் நம்மிடம் இருக்கின்றார் என அறிகிறீர்கள் என பாபா கூறுகின்றார். இப்ப ஈஸ்வரன் எதிரில இருக்கிறார் இல்லையா, பிரம்மா பாபால இருக்கிறார். அதனால இவரும் ஈஸ்வர் தான், நானும் ஈஸ்வர் தான் உறுதி செய்கிறேன் சொல்றாரு. இப்போது நடைமுறையில் நம்மிடம் இருக்கின்றார் என நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்றாரு. இந்த கண்கள் என்ற ஜன்னல்களினால் பார்க்கின்றார். அதாவது இந்த பிரம்மா உடல்ல அந்த கண்ணு ஒரு ஜன்னல் மாதிரி இருக்குதான். அது மூலமா சிவபாபா நம்மளை பாக்குறாரு. எப்படியெல்லாம் சொல்றாரு பாருங்க. பிரம்மா பாபாவோட கண்ணு ஒரு ஜன்னல் மாதிரி இருக்குதான், அது மூலமா நம்மளை பாக்குறாராம். இது பிறருடைய சரீரமாகும், லோனாக பெற்றிருக்கின்றார். இந்த பிரம்மா பாபா யாருடையது, அந்த சரீரம் யாருடையது, பிரம்மா பாபா உடையது, என்னுடையது கிடையாது. அந்த மாதிரிதான் இப்ப நம்மளும் இருக்கணும். இந்த உடம்பு என்னுடையது கிடையாது, இது பாபா எனக்காக கொடுத்துருக்கிறாரு. இந்த ஜன்னல் வழியா நானும் பாக்குறேன்ட்டு நம்மளும் அந்த கண்ணு வழியா நம்ம பார்க்கணும். நான் ஆத்துமா நெட்டி பிறகுல உட்காந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பாபா சொல்றாரு, லோனாக பெற்றிருக்கின்றார் அந்த உடலை. பாபா வாடகைக்கு குடியிருப்பவர் ஆவார். பாபாவுக்கு சொந்த வீடு கூட கிடையாது சிவபாபாவுக்கு. அவர் வாடகை வீட்டுலதான் இருக்கிறாரு. பிரம்மா பாபா உடல் வாடகை வீட்டுல வந்திருக்கிறாரு. வீட்டை பயன்படுத்துவார்கள் அல்லவா, நான் இந்த உடலை பயன்படுத்துகிறேன் என பாபா கூறுகின்றார். இப்ப வாடகை வீடு அந்த வீடை பயன்படுத்துவாங்க இல்லையா, கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க. அந்த மாதிரிதான் நான் இந்த உடல்ல கொஞ்ச நாளைக்கு இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. பாபா இந்த ஜன்னல்களினால் பார்க்கின்றார். பாபா இப்ப இந்த ஜன்னல், கண் என்ற ஜன்னல் மூலமா நம்மளை பாக்குறாரு. பாபா முன்னிலையே இருக்கின்றார். பாபா நமக்கு முன்னாடியே இருக்கிறார். ஆத்மா நிச்சயமாக உடலினால் தான் வேலை செய்கிறது. நான் வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக கூறுவேன் அல்லவா. கண்டிப்பா ஆத்மா உடல் மூலமா தான் வேலை செய்யுது. அப்ப பாபா சொல்ற, நான் வந்திருக்கிறேன்னா நான் சொல்லுவேன் இல்லையா, இந்த உடலை வச்சுதான் நான் சொல்றேன். உடலை பயன்படுத்துகின்றார் என்றால் நிச்சயமாக வாடகை கூட கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ நம்ம வாடகை வீட்டுக்கு போறோம்னா அந்த வீட்டுக்கு வாடகை கொடுப்போம் இல்லையா. பாபா சொல்றாரு, அது மாதிரி இந்த பிரம்மா பாபா உடல்ல வாடகை எடுத்து நான் வந்திருக்கிறேன். அப்ப நானும் கண்டிப்பா இதுக்கு வாடகை கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்றாரு. அப்ப என்ன கொடுப்பாரு? குழந்தைகளாகிய நீங்கள் இச்சமயம் நரகத்தை சொர்க்கமாக மாற்றக்கூடியவர்கள். அப்ப ஏதோ கொடுப்பாரு பாபா. அதாவது அதனால்தான் அந்த உலக ராஜ்யத்தையே பிரம்மா பாபாவுக்கு கொடுக்குறாரு. குழந்தைகளாகி நீங்கள் இச்சமயம் நரகத்தை சொர்க்கமாக மாற்றக்கூடியவங்க, நீங்கள் பிரகாசத்தை அளிக்கக்கூடியவர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. எழுப்பக்கூடியவர்கள். மற்ற அனைவரும் கும்பகர்ண உறக்கத்தில் தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஆத்ம உணர்வுல இல்லாதவங்க சொன்னாலும் கேட்காதவங்கலாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நீங்க தான் உலகத்தை சொர்க்கமா மாத்திட்டு இருக்கிறீங்க. நீங்க தான் பிரகாசத்தை கொடுக்கக்கூடியவங்கன்றாரு. நீங்கள் தாய்மார்கள் எழுப்புகிறீர்கள்.
சொர்க்கத்திற்கு அதிபதி ஆக்குகிறீர்கள். நம்ம தான் போயிட்டு எழுந்துருங்க எழுந்துருங்கன்ட்டு அந்த கும்பகர்ணனை எழுப்புறோம். எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அதிபதி ஆக்குறோம். இதில் பெரும்பான்மையான பங்கு தாய்மார்களுடையது ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. முக்காவாசி பேரு பிகேஸ் தாய்மார்கள் தான், மாதாஸ் தான். ஆகவேதான் வந்தே மாதரம் என்று பாடப்படுகிறது. பீஷ்ம பிதாமகர் போன்றவருக்கு கூட நீங்கள் தான் அம்பை எய்துகிறீர்கள். கடைசியில அந்த சாது சன்னியாசிகள் கூட அந்த மாதாஸ் சொல்ற ஞானம் தான் அம்பு மாதிரி தைக்குமா. அதனாலதான் அந்த பீஷ்ம பிதாமகர் அந்த சாஸ்திரத்துல செகண்டி அம்பு போடுவாங்க. அதாவது ஒரு பெண்ணுக்கு எதிராக போர் புரிய மாட்டாரு. அதனால கடைசியில அவர் எப்படி அவருக்கு சாவு வரும்னா அந்த சிகண்டின்றவங்க அம்பு போடுவாங்க. அந்த அம்பு போடும்போது அவரால் தடுக்க முடியாது. அதுக்கப்புறம் அர்ஜுனன் அவங்க போட்ட அம்புக்கு அப்புறம் இவன் ஃபுல்லா அம்பு படுக்கையில படுக்க வச்சிருவான். அதான் பாபா சொல்றாரு, இப்போ இந்த பெரிய பெரிய சாது சன்னியாசிகள்லாம் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த மாதாஸோடைய இதுக்கு அம்புக்கு அடி பணிஞ்சிருவாங்க. மாதாஸ் என்ன சொன்னாலும் கம்முன்னு கேட்டுட்டு விட்டுருவாங்க. ஏன்னா வீட்டுல இருந்தே தூய்மையா இருக்கிறாங்கன்னா அப்ப ஏதோ சக்தி இருக்குன்னு நம்புவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. மண் மனாபவ மத்தியாஜி பவ என்ற அம்பு எவ்வளவு எளிதாக இருக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த 2 அம்பு போதும் உங்களுக்குன்றாரு. மண்மனாபவ பாபா நினைக்கணும், ஆத்மானு புரிஞ்சு பாபா நினைக்கணும், மத்தியாஜி பவ விஷ்ணுவா நினைக்கணும். இந்த அம்புகளினால் தான் நீங்கள் மாயை வெற்றி அடையறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்க நினைவின் மூலமா வெற்றி அடையணும். நீங்கள் ஒரு பாபாவின் நினைவில் ஒருவருடைய ஸ்ரீமதபடி தான் நடக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா உங்களுக்கு இப்படிப்பட்ட உயர்ந்த கர்மத்தை இப்ப கற்பிக்கின்றார். இதனால் 21 பிறவிக்கு ஒருபோதும் நீங்க தீய கர்மங்களே நடக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம அந்த மாதிரி நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துறாரு. அப்ப நம்ம போற இடத்துல ஒழுங்கா இருப்போம்னு சொல்லி சொல்றாரு. மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாருல, இப்பயே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அனுப்புறாரு. ஒழுங்கா நம்ம இருப்போன்றாரு. நீங்கள் சதா ஆரோக்கியமானவராக சதா செல்வந்தராக இப்ப மாறுறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பல முறைகள் நீங்கள் சொர்க்கத்துக்கு அதிபதியாக இருக்கிறீங்க. நீங்க ஒரு தடவை 2 தடவை இல்ல, இந்த மாதிரி நிறைய கல்பம் நீங்க தான் சொர்க்கத்துல வாழ்ந்தீங்கன்றாரு. ராஜ்யத்தை கூட நீங்க தான் அடைஞ்சிருக்கிறீங்கன்றாரு. பிறகு இழந்தும் இருக்கிறீங்க. நீங்க தான் அடைஞ்சீங்க, திரும்ப நீங்களே தான் ராவண வழிப்படி நடந்து எல்லாத்தையும் இழந்துட்டீங்கன்றார். நீங்கள் பிராமண குல பூஷணர்கள் தான் ஹீரோயின் பாகத்தை நடிக்கின்றீர்கள். இப்ப யாரெல்லாம் பிகே ஆகியிருக்கிறாங்களோ அவங்கதான் ஆரம்பத்துல இருந்து இந்த நாடகத்துல நடிச்சிட்டு இருக்கிறாங்கன்றாரு. நீங்க தான் ஹீரோயின். ஏன்னா ஒரு சினிமால ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இருக்கிறாங்க தானே ஹீரோயின். அப்ப நீங்க தான் ஹீரோயின் சொல்றாரு. நாடகத்தில் குழந்தைகளாகி உங்களின் பாகம் எல்லோரையும் விட உயர்ந்ததுன்னு சொல்றாரு. பாருங்க, நம்ம எதுக்குடா பிறந்தோம், எதுக்குடா வாழ்ந்தோம், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நம்ம நொந்துகிட்டு இருக்கோம். ஆனா கடவுள் நம்மளை எப்படி சொல்றாரு பாருங்க, உங்க நடிப்பே உயர்ந்த நடிப்பு, குழந்தைகளாகி உங்களுடைய பாட்டு எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா, நீங்க போய் இப்படி உட்கார்ந்துருக்கீங்கன்றாரு. இவ்வாறு உயர்ந்தவர்களாக மாற்றக்கூடிய தந்தையோட மிகுந்த அன்பு வேண்டும் சொல்றாரு. நம்மளை எப்படி இருந்தவங்களே எப்படி மாத்துறாரு. அப்ப அவர் மேல அவ்வளவு அன்பு இருக்கணும்ன்றாரு. பாபா தாங்கள் அதிசயம் செய்கிறீர்கள். மனதிலோ எண்ணத்திலோ கூட நாங்கள் நாராயணனாக இருந்தோம் என்பது கூட தெரியாது. நம்மளே சொல்றோம் இல்லையா, பாபா எவ்வளவு அதிசயம் கமால் பண்ணிட்டீங்க. நாங்க மனசுல கூட நினைச்சு பார்க்கல, எண்ணத்தால கூட நான் நாராயணனா இருந்தேன் அப்படின்றத நம்பவே இல்லை. நாங்க நீங்களே நாராயணன் மற்றும் லட்சுமியாக தேவி தேவதைகளாக இருந்தீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு மறுபிறவி எடுத்து எடுத்து அசுராகிட்டீங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அதான் இந்த கோமா பேஷண்ட்டுக்கு புரிய வைப்பாங்களே, இதான் உங்க வீடு, இதான் நீ இப்படி எல்லாம் இருந்த, அந்த மாதிரி நமக்கு சொல்றாரு. இப்போது மீண்டும் முயற்சி செய்து சொத்தை அடையிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. யார் எவ்வளவு முயற்சி செய்யறாங்களோ காட்சி அவங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது. நீங்க நல்லா முயற்சி செஞ்ச ஆத்மால உங்களுக்கு ஆத்மா தூய்மையா ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு காட்சி கிடைக்கும். சொர்க்கத்தினோட காட்சிகள்லாம் கிடைக்கும். விநாசம் கூட எப்ப நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும்ன்றாரு. எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நீங்க தூய்மையாகணும். இந்த உலகாய விஷயங்களும் நீங்க போகாம பாபா மட்டும் நினைச்சீங்கனாலே உங்களுக்கு காட்சி எல்லாம் கிடைக்கும்ன்றாரு. ஒரு பாபா தான் ராஜயோகத்தை கற்பித்தார். ஒரே ஒரு கடவுள், அவருதான் நம்மளுடைய அப்பா. அவர்தான் நமக்கு ராஜயோகத்தை சிவன் தான் சொல்லி கொடுத்தார். உண்மையிலும் உண்மையான சகஜ ராஜயோகத்தை இப்போது நீங்கள் கற்பிக்க முடியும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்க கத்துக்கிட்டு உங்களால மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். இதுதான் உண்மையான ராஜயோகம்ன்றாரு. பாபாவின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுப்பது உங்களுடைய கடமைன்னு சொல்லி சொல்றாரு. பாபா யாருன்றத மத்தவங்க சொல்றதுதான் உங்க கடமை. யார் நம்புறாங்களோ நம்பலீங்களோ நீங்க போய் சொல்லிடுங்கன்றார். அனைவரும் ஏழைகளாகி விட்டனர். இவ எல்லாரும் கடவுளை தெரிஞ்சுக்காதனால அனாதையா ஏழையா இருக்கிறாங்க. இந்த விஷயங்களை கூட போன கல்பத்தில் புரிந்து கொண்ட கோடியில் ஒரு சிலர் தான் புரிஞ்சுக்குவாங்கன்றாரு. முழு உலகத்தில் மிகப்பெரிய முட்டாளை பார்க்க வேண்டும் என்றால் இங்கே பாருங்கள் தான் பாபா புரிய வைத்திருக்கின்றார். ஆனா பாபா சொல்றாரு பாருங்க, மிகப்பெரிய முட்டாள்னு சில பேர் இருப்பாங்க. அது யாருன்னா பிகேஸ் தான். பிகேஸ்லயே சிலர் பாபா பேச்சு கேட்காம
சண்டிகா தேவி மாதிரி இருப்பாங்க. அவர் சொல்றதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சில விஷயங்களை செய்வாங்க. அவங்கதான் மிகப்பெரிய முட்டாள். அவங்க இங்கே வந்து பாருங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபாவிடம் இருந்து 21 பிறவிகளுக்கு சொத்து கிடைக்கிறது. அவரையே விவாகரத்து செய்து விடுகின்றனர். பாபா கிட்ட இருந்து 21 பிறவி சொத்து கிடைக்குதுல்ல, ஆனா அவரை விட்டே வெளியில போயிடுறாங்க. அப்ப இங்க டைவர்ஸ் பண்ணிடுறாங்கன்னா அவங்கதான் மிகப்பெரிய முட்டாள்ன்றாரு. இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது, என்ன பண்றதுன்றாரு. சிலர் அப்படிதான் இருக்கிறாங்கன்றாரு, விட்டுருங்கன்றாரு. அதை நீங்க உங்க மனசுல போட்டுட்டு டென்ஷன் ஆகாதீங்க. யார் யார் எப்படி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தண்டனை அவங்க டிராமா கொடுக்க போகுது. அப்புறம் பாபா கொடுக்க போறாரு தர்மராஜ். நமக்கு என்ன, நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்ப்போம். நம்ம பாபாவை நினைக்கணும் மற்றும் விஷ்ணு ரெண்டுத்தையும் சித்திரத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ஆத்மான்னு புரிஞ்சு பாபான்னு நினைக்கணும். இப்போது நீங்களே ஈஸ்வரனின் வாரிசுன்னு சொல்றாரு. பிறகு நீங்க தான் தேவதை ஆகுறீங்க, சத்திரியர் வைசியர் மற்றும் சூத்திரனின் வாரிசாவும் நீங்க ஆயிடுறீங்கன்றாரு. இப்ப கடவுளுடைய வாரிசா இருக்கிறவங்க தான் போய் சொர்க்கத்துல லட்சுமி நாராயணோட வாரிசு ஆகணும். அதுக்கப்புறம் சத்திரியனோட வாரிசா ராமர் சீதையோட வாரிசு ஆகணும். அப்புறம் துவாபரயுகத்துல ஏதாவது ராஜா ராணிக்கு எங்கேயாவது போய் பிறகுறோம். அப்புறம் மற்றும் இப்ப பாருங்க கலியுகத்திலையும் சாதாரண வாரிசு ஆயிடுறீங்கன்றாரு. இப்போது அசுரனின் வாரிசுல இருந்து நீங்க திரும்ப ஈஸ்வரனின் வாரிசாக மாறியிருக்கீங்க. பாபா பரந்தாமத்துல இருந்து வந்த தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக நம்மளை மாற்றுகின்றார் என்றால் எவ்வளவு நன்றி செலுத்தணும். இப்ப இந்த வாழ்க்கையில நம்ம எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, நம்ம எப்படி மாத்திருக்கிறாரு, நம்ம குணம் எவ்வளவு மாறி இருக்கு, நம்ம கூட இருக்கிறவங்களோட எப்படி மாறி இருக்கோம், நமக்கு வாழ்க்கையில எவ்வளவு மாற்றம் வந்திருக்குன்னா எவ்வளவு நன்றி சொல்லணும். அதை சொல்றதே கிடையாது நம்ம. பாபா நன்றி பாபா நன்றி பாபான்னு நம்ம கோடிக்கணக்கான நன்றி சொன்னா கூட பத்தாது. பக்தி மார்க்கத்தில் கூட நன்றி சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். பக்தியில கூட பாபாவுக்கு நன்றி சொல்லிட்டே இருக்காங்களாம். துக்கத்தில் யாரும் நன்றி செலுத்துவதில்லை. இப்போது உங்களுக்கு எவ்வளவு சுகம் கிடைக்கின்றது எனும் போது எவ்வளவு அன்பு ஏற்பட வேண்டும். பாபா சொல்றார், துக்கமா இருக்கும்போது திட்டிகிட்டே இருப்பாங்க எல்லாரையும், அதாவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க. ஆனா இப்ப எவ்வளவு சுகமா இருக்கிறீங்கன்னும் போது நீங்க அன்பு உங்களுக்கு என் மேல ஏற்படணும் இல்லையா, கேட்கிறார் பாபா. நான் பாபாவிடம் அன்போடு பேசினால் ஏன் கேட்க மாட்டார்? தொடர்பு இருக்கின்றது அல்லவா. முன்னதான் நம்ம யாரும் தெரியாது, பாபா யாரும் தெரியாது, ஏதோ உடல் உணர்வுல போய் கோயில்ல கத்தியிருக்கணும். இப்ப நாம யாரும் தெரியும், நம்ம ஆத்மா புள்ளியா இருக்கிறோம், பாபா பரமானந்தரா புள்ளியா இருக்கிறார். 2 பேருக்கும் கனெக்ஷன் இருக்குது. இப்ப பேசினான்ல, ஏன் பேசாம இருக்கிறீங்கன்னு கேக்குறாரு. நீங்க அன்போடு பேசினா கேட்கவா மாட்டாரு சொல்லி கேக்குறாரு. இரவு எழுந்து பாபாவுடன் பேச வேண்டும். அதிகாலையில 2 மணில இருந்து அமிர்த வேலையில எழுந்து எப்போனாலும் உட்காந்து பேசுங்க, டைம் தான் இருக்குல்ல, உட்காந்து பேசுங்க. பாபா தனது அனுபவத்தை தெரிவித்து கொண்டே இருக்கிறார். பிரம்மா பாபா சொல்றார் தன்னோட அனுபவத்தை, நான் இப்படிதான் பேசிட்டு இருக்கேன்ட்டு. நான் மிகவும் நினைக்கின்றேன். பாபாவின் நினைவில் கண்ணீர் கூட வந்து விடுகின்றது. பிரம்மா பாபா சொல்றாரு, நான் ரொம்ப அவரை நினைக்கிறேன். அவரை நினைச்சாலே எனக்கு தண்ணியில ஊத்துது. அதாவது தண்ணி கண்ணுல இருந்து ஊத்துது அப்படின்னு சொல்றாரு. கண்ணீர் ஊத்துது. நான் எப்படி இருந்தேன், பாபா எப்படி மாற்றிருக்கின்றார் அப்படின்ட்டு அவர் கண்ணுல இருந்து தண்ணி ஊத்துது. அப்படியே ஆகட்டும், நீங்களும் அவ்வாறே மாறுகின்றீர்கள். இந்த பிரம்மா பாபா மாதிரிதான் நீங்களும் மாறுவீங்க. யோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பாபா உதவியும் செய்வார். யார் நல்லா யோகா பண்றாங்களோ, பாபாவை நினைச்சு நினைச்சு அழுகுறாங்களோ அவங்களுக்கு உதவியும் பாபா செய்வார். தானாகவே கண்கள் திறக்கும். காலங்கத்தால தானாவே கண்ணு திறக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. இதெல்லாம் நமக்கு நல்ல அனுபவம் வருது. திடீர்னு பார்த்தா கண்ணு திறக்கும், பார்த்தா கரெக்டா 3 மணி இருக்கும், இல்ல 3:30 மணி இருக்கும். எப்படிதான் நம்ம கண்ணு திறக்கும்னு தெரியாது. அப்ப கட்டில் கூட அசைந்து ஆடும். இது கூட சில பேருக்கு இந்த மாதிரிலாம் கூட சொல்லியிருக்காங்க சில பிகேஸ். எங்க கட்டில்லாம் ஆடுற மாதிரி இருக்கும், எங்க பாபா என்னை எப்படியாவது எழுப்பிடுவாரு. அது மாதிரிலாம் ஆரம்பத்துல சில விஷயங்கள் இந்த மாதிரி தூண்டுதல் மூலமா நடக்கும். இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குது, நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. பாபா தான் சொல்றாரு, அந்த மாதிரி உதவி நம்மளை செஞ்சு காலையில எழுந்து அவர் கூட பேச வைக்கிறாரு, யோகத்துல இருக்க வைக்கிறாரு, அந்த மாதிரி உதவி செய்யறாரு. இந்த மாதிரி எல்லாம் கண்ணு திறக்கிறது, கட்டுல அசைந்து ஆடுறது, இதெல்லாம் கூட நடக்குதுன்றாரு. பாபா பல பேரை எழுப்பி இருக்கின்றார். பாபா நம்மள மட்டும் கிடையாது, நிறைய பிகேஸ காலங்கத்தால எழுப்பியிருக்கிறார். எல்லையற்ற தந்தை எவ்வளவு இரக்கம் காட்டுகின்றார். இப்ப நம்ம மேல எவ்வளவு கருணை காட்டுறாரு. ஏன்னா குழந்தைகளை ஏந்திருங்க, ஆழ் மனசுல நீங்க ஆத்மான்னு போட்டாதான் ஆத்ம உணர்வு வரும். அப்பதான் கடைசி காலத்துல தப்பிப்பீங்க வினாசம் போது, இல்லைன்னா மாட்டிப்பீங்க. உடல் உணர்வுல இருந்தோம்னா ஐயோ ஐயோன்னு தான் கத்தணும். ஆத்ம உணர்வுல இருந்தோம்னா வினாசம் டைம்ல ஆஹா ஆஹான்ட்டு நம்ம மட்டும் பாபா நினைல காட்சியா கிடைக்கும். உடல் உணர்வுல இருந்தோம்னா நமக்கு ஐயோ ஐயோன்னு எல்லாரும் கத்துற மாதிரி நம்மளும் கத்துவோம். அதனால பாபா சொல்றாரு, இப்ப நமக்கு இறக்கம் காட்டுறாரு, காலையில எழுப்பிடுறாரு. நீங்கள் இங்கே ஏன் வந்துள்ளீர்கள் சொல்லி பாபா கேட்கிறாரு.
எதிர்காலத்தில் ஸ்ரீ நாராயணனை மணப்பதற்காக பாடத்தை பெற வந்துள்ளோம் அல்லது ஸ்ரீ லட்சுமியை மணப்பதற்காக இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்று கொண்டிருக்கிறோம் பாபா என சொல்வீங்க. எவ்வளவு அதிசயமான பள்ளிக்கூடம் இது பாருங்க, ஸ்கூலு. இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் எங்கேயா பார்த்திருக்கீங்களா? எவ்வளவு அதிசயமான விஷயங்கள் நடக்குது. யாராவது லட்சுமி நாராயணன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இந்த பாட்டை படிக்க வந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்களா? இது இங்கதான் நடக்குதுன்றாரு. மிக பெரிதிலும் பெரிய யூனிவர்சிட்டி ஆகும். இது உலகம் ஃபுல்லா இந்த யூனிவர்சிட்டி இருக்குது. ஆனால் இறைவனின் யூனிவர்சிட்டி என்று பெயர் வைக்க அனுமதி அளிக்க மாட்டார்கள். இருந்தாலும் கடவுளோட யூனிவர்சிட்டின்ட்டு வச்சுக்க முடியல, அதுக்கு அனுமதி அளிக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. ஒரு நாள் நிச்சயம் ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு நாள் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க, அப்ப வந்து கொண்டே இருப்பார்கள் சொல்றாரு. எவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டி என நிச்சயம் கூறுவார்கள். நிறைய பேர் ஆனதும் கண்டிப்பா உலகமே சொல்லும், கவர்மெண்டே சொல்லும் ஒரு நாள் இது எவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டின்ட்டு சொல்லுவாங்க. பாபா தனது கண்களில் வைத்து உங்களை படிக்க வைக்கின்றார். இப்ப பாருங்களேன், பாபா அவரோட கண்ணுல வச்சுன்னு நம்மள படிக்க வைக்கிறாராம். குழந்தைகளே குழந்தைகளே படிங்க படிங்க, படிச்சாதான் நல்லா இருப்பீங்க, படிச்சாதான் உங்க லைஃப் நல்லா இருக்கும்ட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம அப்பா வந்து நீங்க நல்லா படிங்க குழந்தைங்க, பணியில வச்சு படிக்க வைக்கிறார். உங்களை சொர்க்கத்தில் சேர்த்துடுவேன் என கூறுகின்றார். நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு, அவன் கண்டிப்பா உங்களை சொர்க்கத்துல கொண்டு போய் விட்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட தந்தையுடன் எவ்வளவு பேச வேண்டும். பாபா சொல்றாரு, எப்பேற்பட்ட தந்தை கிடைச்சிருக்கிறாரு, என் கூட எவ்வளவு பேசணும், நீங்க மட்டும் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க, உலகாய விஷயங்கள்ல போயிட்டு என்ன மறந்துடுறீங்க சொல்றாரு. பிறகு பாபா நிச்சயம் உதவி செய்வார். கண்டிப்பா பாபா வந்து உதவி பண்ணுவார். யாருடைய தொண்டை அடைப்பட்டு இருக்கின்றதோ அவர்களுடைய கூட்டை திறந்துடுவார். அப்புறம் நம்மள பேச வைப்பாரு, உண்மையை கூட பேச வச்சாரு. அந்த படம்லாம் கூட இருக்குது இல்ல, அகரம் முதல எழுத்தெல்லாம் தெரியவை தாய் தேவின்ற மாதிரி பாபா வந்து யார் தொண்டையெல்லாம் அடைச்சு இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு கூட்ட திறந்து விடுவாராம், பேச வைப்பாராம், உண்மையை கூட பேச வைப்பாராம். இரவு நினைக்கும் போது மிகவும் ஆனந்தமாக இருக்கும். அதிகாலையில இருந்து பாபா நினைவுல உட்காந்தீங்கன்னா அப்படியே தூக்கம் எல்லாம் கணக்கெல்லாம் இல்லாம அவரை நினைக்கும் போது அவ்வளவு ஒரு சுகம் கிடைக்கும். அதாவது ஏன்னா கடவுளை நினைக்கிறோம் இல்லையா, கடவுள் யாருன்னே உலகத்தார் யாருன்னு தெரியாது, ஆனா நமக்கு தெரியும் இல்லையா, அதனால அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கும்ன்றாரு. பாபா தனது அனுபவத்தை தெரிவிக்கின்றார். பிரம்மா பாபா இதெல்லாம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, காலையில எழுந்து நினைச்சு பாருங்க, அவ்வளவு சுகம் கிடைக்கும் அவர்கிட்ட இருந்துன்னு சொல்லி பிரம்மா பாபா சொல்றாரு. நான் அமிர்த வேளையில் எப்படி பேசுகின்றேன் சொல்லி சொல்றாரு. அவர் அமிர்தால எப்படி பேசுறாருன்ட்டு அவருடைய அனுபவத்தை எல்லாம் சொல்றாரு. எச்சரிக்கையாக இருங்கள் என பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இப்ப பாபா நம்ம நேற்று எச்சரிக்கை படுத்தினார் இல்லையா, இந்த மாயா வந்து கண்ணுல விளக்கண்ணை விட்டு பார்த்துனுக்குது, எப்படி வேணாலும் இழுத்து பிடிச்சி கீழே தர தரன்னு இழுத்துன்னு வந்து விட்டுடும், அதனால ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாரு. குலத்தை கலங்கப்படுத்த கூடாது. எவ்வளவு அந்த மாயா முயற்சி பண்ணாலும் நீங்க ஈஸ்வரிய குலத்தின் பேரை கெடுத்துறாதீங்க. அப்புறம் வந்து உங்களால எல்லாமே சூட்சமா வந்து பாத்துட்டு இருக்கிறாரு பாபா. பாபாவும் மேல இருந்து பாத்துட்டு இருக்கிறாரு. எல்லாருமே நம்ம ஆத்மாக்கள் எல்லாருமே நம்மளோட கனெக்ஷன்ல தான் இருக்கிறாங்க. நம்ம தப்பு பண்ணனா அவங்களும் தப்பு பண்றாங்க. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். 5 விகாரங்களை தானமாக கொடுத்து விட்டு பிறகு திரும்ப எடுக்க கூடாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த 5 விகாரத்தை வந்து நீங்க குடுத்துட்டீங்க, பாபாட்ட குடுத்துட்டீங்க இல்லையா, தானம் கொடுத்த பொருளை திரும்ப வாங்குவாங்களா யாராவது? ஏதாவது ஒரு காசு பணம் கொடுக்குறோம் இல்ல சாப்பாடு கொடுக்கணும்னா திரும்ப போய் அவங்கள்ட்ட நம்ம வாங்குவோமா? வாங்க மாட்டோம் இல்லையா? அதே மாதிரிதான் பாபா கிட்ட தானம் கொடுத்த பொருள் 5 விகாரங்களை குடுத்துட்டீங்க, பாபா எனக்கு காமம் வேணும், கோபம் பற்று ஆசை அகங்காரம் இதெல்லாம் நான் விட்டுட்டேன், இதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டு திரும்ப அப்புறம் கோவப்படுறது கரெக்டா? திரும்ப அந்த கோபத்தை வாங்கிட்டோம். இன்னைக்கு ஒரு நாள் கோவப்பட்டுக்கிறேன், எனக்கு ஒரே டென்ஷனா இருக்குது, இந்த கேட்காம விடவே கூடாது அப்படின்ட்டு கோவப்படுறது, இதெல்லாம் சரியா? அப்ப திரும்ப நீங்க என்கிட்ட கொடுத்துட்டியா வாங்குறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயின் தந்தையுமாகிய பாப்தாதன் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நம்ம ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாபாவுக்கு பிரியமானவராகி இரக்கமான உடையவராகி சேவையில் ஈடுபட வேண்டும். தகுதியான குழந்தையாகி கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராகி உண்மையான யோகி மற்றும் ஞானி ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அந்த மாதிரி இருந்தாதான் பாபாவுக்கு நம்மளை பிடிக்கலாம். அதனால அவருக்கு பிரியமா இரக்கமானவராகி சேவை செய்யணும், அப்பதான் அவருக்கு பிடிக்கும். அப்புறம் தகுதியான குழந்தையாகி நம்ம அவருக்கு கட்டளைக்கு கீழ்ப்படையணும், ஸ்ரீமத் படி நடக்கணும், உண்மையான யோகி ஞானி ஆகணும். அதாவது முரளி படிச்சுட்டே இருக்கணும், அத ஞானத்தை வந்து சிந்தனை பண்ணி அதை தாரணை பண்ணணும், அப்புறம் பாபாவை நினைச்சிட்டே இருக்கணும்.
இது மாதிரி இருந்தாலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மள. 2வது பாயிண்ட், அமிர்த வேலையில இருந்து பாபாவிடம் மிக இனிமையில இனிமையாக பேச வேண்டும். பேர்பட்ட அப்பா கிடைச்சிருக்கிறார், நம்மள துக்கத்துல இருந்து நீக்கி சுகத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. எப்படியா இருந்தாலும் உங்களை சொர்க்கத்துல கொண்டு போய் விட்டுறன்றாரு. பேர்பட்ட அப்பாவை இனிமே இனிமையாக அவர் கூட பேசுங்க. ஏன்னா இப்ப போனாருன்னா அவர் கிடைக்க மாட்டாரு. அப்பா 5000 வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்கிறாரு. அப்பேற்பட்ட அப்பா கூட எப்படி எல்லாம் பேசணும். அப்பா நான் தொலைஞ்சு போயிட்டேன், இப்பதான் நீங்க கிடைச்சிருக்கிறீங்க, உங்க மேல எனக்கு அன்பு பொங்கி வழியுது, என் கண்ணுல தண்ணி ஊத்துது அப்பா, உங்க கட்டி பிடிக்கிறேன்பா, உங்க கட்டி கூட பிடிக்க முடியல, நானும் புள்ளியா இருக்கிறேன், நீங்களும் புள்ளியா இருக்கிறீங்க, அப்படியெல்லாம் பேசுங்க உட்காந்துட்டு. அவர் கூட பேசும்போது நமக்கு ஆத்ம உணர்வு அதிகமாகும். அவரு நினைவு நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அவரை நினைச்சு நினைச்சு அழும்போது மாலையில நம்ம மணியா ஆகிட முடியும். அதனால பாபா இனிமேல் இனிமையா பேசுங்கன்றாரு. ஏன்னா அவரும் தான் தனியா இருந்துட்டாருல 5000 வருஷமா. யார் அவர் கூட பேசினாங்க? யாருமே பேசல. அவரு எல்லாரையும் பிரிஞ்சுதான் இருந்தாரு. இப்பதான் நம்ம எல்லாரும் அவருக்கு கிடைச்சிருக்கிறோம். அவரும் எதிர்பார்ப்பாருல, என் குழந்தை என்ன நினைக்காம நம்ம மாயா கூட போயிட்டு இருக்குதுன்ட்டு அவருக்கு கடுப்பா இருக்குது. அதனால நம்மள பேசுங்க என் கூடன்றாரு. பாபா அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இப்ப பாபா கிட்ட நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். பாபா என்னை காப்பாத்துறீங்க இல்லையா, டெய்லியுமே என்னை எப்படி எப்படிலாம் வளர்க்குறீங்க, எனக்கு சாப்பாடு போடுறீங்க, எனக்கு அவங்க நினைவுலதான் எல்லாமே நான் செய்யறேன், எனக்கு எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு, ரொம்ப தேங்க்ஸ் பாபா அப்படின்னு சொல்லுங்க. பாபாவின் உதவியை அனுபவம் செய்வதற்காக மிகவும் அன்பான தந்தையை மிகவும் அன்போடு நினைக்க வேண்டும். அவரோட உதவி அனுபவம் செய்யணும்னா நம்ம அவரை நினைச்சாதான் அவரோட உதவியை அனுபவம் செய்ய முடியும். அப்ப அவரை மிகவும் அன்போடு நினைக்கணும்ன்றாரு. அதாவது நீங்க முரணில அவரை நினைக்க சொல்லி சொல்றாரு. ஏன்னா அவர் அவ்வளவு அன்புக்கு, அவர் அன்பே சிவம். இருந்தாலும் நம்மளோட அன்பு அவர் எதிர்பார்க்கிறாரு பாருங்க. நம்ம அந்த குழந்தைகளோட அன்பு அவர் எதிர்பார்க்கிறாரு. அதனால அன்போட அவரை நினைக்கணும். வரதானம், சதா ஊக்க உற்சாகத்திலிருந்து மனதால் குஷியின் பாடல் பாடக்கூடிய அடிவற்ற அதிர்ஷ்டசாலி ஆகுக. பாருங்க, நமக்கு அந்த அதிர்ஷ்டன்றது இப்ப லக்கு அடிச்சிருக்குல்ல, இது கல்பமும் நம்ம அதிர்ஷ்டசாலி. இப்ப மட்டும் கிடையாது, அடுத்த கல்பம் அடுத்த கல்பம் அதுக்கு அடுத்த கல்பம் நம்ம தான் அதிர்ஷ்டசாலி. நம்ம அழிவற்ற அதிர்ஷ்டசாலின்ற வரதானம் கொடுக்குறாரு. அந்த அழிவே கிடையாது இந்த அதிர்ஷ்டத்துக்கு. அந்த லாட்ரி அடிச்சதுன்னா அவ்வளவுதான், இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும். அந்த அல்பகால லாட்ரி ஏதா இருந்தாலும் அந்த அல்பகால சுகம் தான். இன்னைக்கு பணக்காரங்க நாளைக்கே ஏழையாயிடுவாங்க. ஆனா இந்த அதிர்ஷ்டம் நமக்கு அடிக்குது பாருங்க, இது 21 பிறகு ஆஸ்தி, இது கல்பமும் இந்த ஆஸ்தியை அடிக்குது. இது அழிவற்ற ஆஸ்தின்னு சொல்றாரு. அழிவற்ற அதிர்ஷ்டசாலி ஆகுங்கன்றவர் தான் இருக்கிறாரு. சதா ஊக்க உற்சாகத்தில இருந்து மனசால எப்பயுமே குஷியின் பாடுங்க. ஆஹா பாபா, ஆஹா என்னுடைய அதிர்ஷ்டம், ஆஹா ஆஹான்ட்டு பாடிக்கிட்டே இருங்க. இனிமையான பரிவாரம் இதெல்லாம் ஆஹா ஆகான்னு பாடுங்க. அந்த பாடலை பாடிக்கிட்டே இருக்கக்கூடிய அழிவற்ற அதிர்ஷ்டசாலி ஆகுன்றவர்தான் இருக்கிறாரு. அதிர்ஷ்டசாலி குழந்தைகளாகி நீங்கள் அழிவற்ற விதியினால் அழிவற்ற வெற்றிகளை அடைகின்றீர்கள். உங்க வெற்றிக்கு அழிவே கிடையாதுன்றாரு. நீங்க தான் மாயாஜித், மாயை வென்ற வெற்றி பெற்ற ஆத்மா, வெற்றி ரத்தனம் நீங்க தான்ன்றாரு. உங்களுடைய மனதில் இருந்து சதா ஆஹா ஆஹா என்ற குஷியின் பாடல் இசைத்து கொண்டே இருக்கிறது. உங்க மனசுல இப்ப என்ன பாட்டு ஓடுது? ஆஹா ஆஹான்ட்டு இந்த குஷியில நடனம் ஆடுறீங்க. ஆஹா பாபா, ஆஹா அதிர்ஷ்டம், ஆஹா என்னுடைய இனிமையான பரிவாரம், ஆஹா சிரேஷ்ட சங்கமேக இன்பகரமான சமயம். பாருங்க எப்படியெல்லாம் பாடுங்கன்றாரு. ஒவ்வொரு கர்மமும் ஆஹா ஆஹா, நான் செய்யற ஒவ்வொரு கர்மமும் ஆஹா ஆஹா, ஆகையினால் நீங்கள் அழிவற்ற அதிர்ஷ்டசாலியா ஆவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. உங்களுடைய மனதில் ஒருபோதும் ஏன் நான் என்பது வரவே கூடாது. 2 விஷயம் வரக்கூடாது மனசுல. ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, ஏன்றதே வரக்கூடாது. நானும் வரக்கூடாது, நான் தான் செஞ்சேன், என்னாலதான் முடியும், அந்த அகங்காரம் வரக்கூடாது. ஏனும் வரவே முடியாது சொல்றாரு. ஏன் என்பதற்கு பதிலாக என்ன வரணும்? ஏன் என்பதற்கு பதிலாக என்ன வரணும்னா ஆஹா ஆஹா என்ற வார்த்தை, மற்றும் நான் என்பதற்கு பதிலாக பாபா பாபா என்ற வார்த்தை தான் வருகின்றது. இப்ப நம்ம மனசுல 2 வார்த்தை வர்றதில்ல. ஏன்னு நான் என்ற வார்த்தை வர்றதில்ல. ஏன் என்றதுக்கு பதிலாக ஆஹா ஆகான்னு தான் வருது. நான் என்பதற்கு பதிலாக பாபா பாபான்னு தான் வருதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப எப்பயுமே குஷி இல்ல. இந்த பாடலை பாடிட்டு இருக்கக்கூடிய அழிவற்ற அதிர்ஷ்டசாலி ஆகுங்கன்றவர் தான் கூப்பிட்டாங்க. ஸ்லோகன், என்ன சங்கல்பம் செய்றீங்களோ அவற்றில் அடிவற்ற அரசாங்கத்தின் முத்திரை பதித்து விட்டீர்கள் என்றால் அது உறுதியானதாக ஆகிவிடும். பாபா சொல்றாரு, இப்ப நீங்க ஒரு சங்கல்பம் என்ன உருவாக்குறீங்கன்னா, எந்த சங்கல்பம்னாலும் அது இருக்கலாம். அதாவது நான் லட்சுமி நாராயணன் ஆக போறேன்,
நான் இந்த மாதிரி ஆக போறேன், நான் இல்லைன்னா இப்ப ஸ்ரீமத் படி நான் நடக்க போறேன், சில விஷயங்கள் அமிர்த வேலையில ஏந்திருக்க போறேன், இன்னில இருந்து இந்த மாயாவெல்லாம் நான் விட்டுட்டேன் அப்படின்னு நீங்க ஏதாவது ஒண்ணு சங்கல்பம் செய்றீங்கன்னா அதுல அழிவற்ற அரசாங்கத்தினோட முத்திரையை பதிச்சிருங்க. அவங்களாம் அந்த இது அடிப்பாங்கள, ஸ்டாம்ப் குத்துவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டாம்ப் முத்திரையை குத்திட்டீங்கன்னா அது உறுதியானதாக ஆகும். அது என்னைக்குமே அழியாது. அது பர்மனண்டா ஆயிடும். அப்ப இப்ப என்னென்னலாம் நீங்க உருவாக்குறீங்களோ, உங்க மனசுல எண்ணத்தை உருவாக்குறீங்களோ அதுக்கு நீங்க ஒரு ஸ்டாம்ப் குத்திடுங்க. அது அழிவற்ற ஸ்டாம்ப் அரசாங்கத்தின், அது ஈஸ்வரிய அரசாங்கத்தின் முத்திரை. அது அதை குத்திட்டீங்கன்னா அது உறுதியானதா ஆயிடும், பர்மனண்டா ஆயிடும், அழியவே அழியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. அதாவது பாபா நினைவுல இருந்து ஒரு சங்கல்பம் செய்யும் போது அது தவறவே தவறாது, அது என்னைக்குமே தோற்காது. பாபா நினைவுல இருந்து செய்யுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா.